கை வைத்து ஓடும் வாசமெல்லாம் மலருது வசனத்தை தேடுது. நீ வச்சிருக்கதே ஏஞ்சிட்டு நீ போடுறா போட்டு வாங்கடா நம்ம விளாடலாம். சீட்டை போடுறா. எடுக்குது கிங்கிடா மச்சா கிங்கிடா என்னடா பாத்து அது ஒரே என்னங்குது பயம் பயம் மாரிய கண்ட உடனே எல்லாம் சுருண்டு படுத்துறாங்க பாத்தியா? மச்சா அது பொம்பளையா மச்சி பெண்கள் என்னடா இது நாய் மாதிரி மோசம் முடிச்சுங்களா தொர தொரடா டேய் தொரடா மச்சா பிரியாணி மச்சா வயசுல வச்சு சாகடியா குடிப்பேன் மச்சான் சரக்கு சாப்பிட்டு வெறுமனே பொண்ண வயது கெட்டு போகுது மச்சி அதுக்கோசரம் தான் பிரியாணி நான் சாப்பிடுறேன் உனக்கு என்ன உன் நைன வாங்கி வச்சிருப்பாரு நல்லா துண்ணு நீ நல்லா தூங்கு மச்சி இங்க சிகரெட் இருந்துச்சு காண அதுக்குள்ள சுத்தியா பூம்பட்டி உள்ள வச்சு போகுமா நான் சாப்பிடுறேன் வேண்டாம் மச்சி உனக்கு வாய்க்கு டேய் நாய் எலும்பு முட்டையா இப்ப முழுசா வெளியே வரும் பாரு நம்ம காலு கூட நம்ம பேச முதல்ல காலை வெட்டி வேலையா போச்சு. ரெண்டு மழை பூ கொடுமா. இலக்கிறது சரியில்லை நானே இலக்கிறேன் கொடு. என் கையில இருந்தா 5 ரூபாய் உன் கையில இருந்தா 10 ரூபாய் வேணுமா? என்னமா அநியாயமா இருக்கு. என்ன காலங்கத்தால பேசுற உலக்க மாதிரி கைய வச்சுக்கின நீ அளக்குறியாம வேணும்னா வாங்கி இல்லனப்பா போயிட்டு வேலையில வந்துட்டாங்க. இன்னைக்கு கவுச்சு வாங்கி நல்லா காரசாரமா சாப்பிடணும். அம்மா கிட்ட காசு கேட்பேன் நீ தலையாட்டுனா சரி மல்லி. மா இந்தாமா என்ன இம்மா நேரம் மார்க்கெட்டுக்கு போய் பூ வாங்கி அதை கட்டி முடிச்சுட்டு வந்து அவருக்கு இடுப்புடிஞ்சு போய் வராங்க காலங்கத்தால ஏழை ஓட்டுக்கு. என்ன எனக்கு சாம்பார் ரசம் சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சு. இன்னைக்காவது கவுச்சு எடுக்கலாம் காசு கொடுமா. பாசத்தை பொழிறாளேன்னு பார்த்தேன். எவ்வளவு வேணாம்? நீயே தாமா. சொன்னுட்டு குண்டாயிட்டே போறேன். என்னம்மா நீ இப்படி பேசுற? நீ சுண்ண காசை சேர்த்து வச்சிருந்தாலே இந்நேரத்துக்கு உன் கல்யாணத்துக்கு நகை வாங்கி இருக்கலாம். நாக்குக்கு ருசி கேட்க ஆரம்பிச்சிருச்சுல்ல உன்னை கண்ணாலம் பண்ணி கொடுத்தாதான் நான் தப்பிக்க முடியும். அதை செய் முதல்ல. அப்புறம் பூ வாங்கவும் ஆள் இருக்காது பூ கட்டுறதுக்கும் ஆள் இருக்காது. அந்த கிழவி மாதிரி நீயே வாங்கி நீயே கட்டி நீயே சாப்பிட்டுக்கிட்டு நாமோ சரிதான் போடி. எனக்கு துணைக்கு அம்மு இருக்கால. பஞ்சாயத்துக்கு என்ன இன்னத்துக்கு இழுத்து நிக்கிறீங்க வள்ளி? நீ வந்துட்டீங்கன்னா உங்க அம்மா வாயில நெருப்பா கொட்டும். வயசுக்கு வந்த பொண்ண வீட்டுல விட்டுட்டு நாள் பூரா இங்க வந்து உட்காந்துக்குனா வயசுல நெருப்பள்ளி கட்டாம என்ன பண்ணா? சும்மா இருமா உட்காருமா. போறேன்
வாடி. ஏய் அம்மு, அந்த குட்டிக்கு நான் மாட்டாம போனேன்டி. அவன் காசை புடிங்கிடுவான். எங்க 10 தான் இங்க வந்து 10 கிராம் பார் வெறும் தரையில. நைனா தலையை தூக்கு நைனா. டீக்கு காசு வச்சுக்கிறேன், டீ சாப்பிட்டுக்க. அப்பாலிக்கா ஸ்டாண்ட் வா, நாஸ்டாக்கு துட்டு தரப்போ. ஸ்கூலுக்கு போக சொன்ன, படிக்க போகல. கம்பெனில வேலை சேர்த்து விட்டேன், வேலையை கத்துக்கல. கட்சி காலத்துல நான் புட்டுக்குனா உன்னை யார்டானே நான் பாப்பாங்க. மெச்சிருவேன். 5 ரூபா கொடுத்து 5000 ரூபாய்க்கு பேசுகிறானே. உன்னை நினைச்சாலே எனக்கு அடிக்கடி நெஞ்சு வலி வந்துடுறா. இதெல்லாம் யாராண்ட போய் சொல்லுவேன் கடவுளே. ஏக்கா மல்லிய கடைக்கு போக சொல்லுக்கா, நேரம் ஆயினேக்குதுல்ல. மல்லே, ஏ மல்லே, இருமா வரேன். என்ன பண்ணி நிக்கிற? நல்லா இருக்கேனா? இவனை கடைக்கு போன்னு சொன்னாலும் சொன்ன, இவனமா கலெக்டர் ஆபீஸுக்கு போற மாதிரி அலங்காரம் பண்ணி நிக்கிறா. ஏ மல்லே, வாடி சீக்கிரமா. மார்க்கெட்டுக்கு தானே போற? என்னமோ மாப்பிள்ளை பார்க்க போற மாதிரி அலங்காரம் பண்ணி நிக்கிற. சீக்கிரம் வா. இந்தா இந்த பணத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு பாக்கி பணத்தை அப்பால தரேன்னு சொல்லு போ. செருப்பு வேணும்னு எவ்வளவு நாளா கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு செருப்பு வாங்கிக்கிறோமா? நீ ரொம்ப குறையும் போதேன்னு நினைச்சேன்டி. இப்படி ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா கேப்பேன்னு. இந்தா போய் வாங்கிக்க. அம்மாதான் பார்த்தா போதுமே. மல்லி 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 ஒரு நிமிஷம் மல்லி. என்ன மாதிரி என்ன விஷயம்? என்ன நானும் பாத்துட்டே இருக்கிறேன். நீ குட்டிக்கு நான் மட்டும் எது வேணாலும் செய்யற, எனக்கு எதுவுமே பண்ண மாட்டியா? சரி உன் பிரச்சனை என்னன்னு சொல்லு. அப்படி கேளு. என்ன மாதிரி இது? என்ன படிக்க தெரியாதா? அம்மு பேர செந்தமிழ்ல குத்து வச்சுக்கிறேன். ஆமா, அம்மா பேரை நீ எதுக்கு பச்சை குத்திருக்க? தாடா லவ் பண்ற அம்மு பேரை பச்சை குத்தாத வேற யாரு பேரை குத்துறாடா? அம்மையா உயிர். சரி இந்த விஷயம் அவளுக்கு தெரியுமா? அதுக்குத்தான் நீ கொஞ்சம் எடுத்து சொன்னா நல்லா இருக்கும் மல்லி. அவங்க அப்பன் குடிகாரன், வர புருஷனாவது நல்லவனா இருக்கணும்னு நினைக்கிறான். ஓ லெவல்ல அங்க சொல்ல முடியாது. மல்லி அம்மு மட்டும் என் வாழ்க்கையில வந்தா கண்டிப்பா என்ன நான் மாத்திக்கிறேன் மல்லி. நீ கொஞ்சம் கருணை காட்டுன சத்தியமா மல்லி காப்பாத்துவ மல்லி. இந்த பாரு, குட்டி என்கிட்ட காசு புடிங்கிட்டு போற மாதிரி அம்மு கிட்ட நீ காசு போடுங்களான்னு நினைச்ச அவன அவ்வளவுதான். ஐயா மல்லி, அந்த குட்டி மாதிரி நான் நினைச்சுக்கினியா? நான் ரொம்ப நல்லவே மல்லி. அவன் மட்டும் வெளியூர் போட்டு 2 நாளைக்கு அப்புறம் பாரு தமாத்தன் பசங்க கூட எனக்கு எப்படி மரியாதை கொடுப்பானுங்கன்னு அவன் கூட நான் சேர்ந்ததுனால என்ன எப்படி நடத்துறானுங்க. ஏய் போடா. நானா மல்லி? நீதான். சரி போடா போ. எப்படி போறேன்னு பார்த்தா நீ சொன்ன நல்ல பையன் மல்லி. மல்லி அம்மு, இந்த மாறில மாறி யாரையோ லவ் பண்றேன்னு சுத்திக்கிட்டு தெரியுதான். உனக்கு எதுவும் தெரியுமா? அது யார லவ் பண்ணன்னு எனக்கு என்ன தெரியும்? ஏன் உன்னாண்ட எதுவும் சொல்லுச்சா? இல்ல, அத தெருவுல பார்த்தேன். ஏதோ பொண்ணு லவ் பண்றேன்னு பேரு கூட பச்சை குத்தி வச்சிருக்கான். ஒருவேளை நீயே பாத்திருப்பியோன்னு கேட்டேன். பாத்தியா? ஏய் என்னடி ஆச்சு உனக்கு? மண்ணில சாமந்திய சேர்த்து கட்டுற, பூவெல்லாம் செதற விடுற. மேடம் ஒரு நிலையில இல்ல போல இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அது யார் பேர் பச்சை குத்திருக்குன்னு பாத்தியா? தெரியலையே, அது நெஞ்சில குத்தி இருக்கு. நேத்து அது காட்டும் போது சட்டை வேற மறைச்சிருச்சா, அதான் சரியா பார்க்க முடியல. ரொம்ப வருத்தப்படாது, அது உன் பேருதான் பச்சை குத்தி இருக்கு. எனக்கு என்ன வருத்தம்? அது சும்மா சீனை போட்டு சுத்திக்கிட்டு இருக்கு. நல்லா பாத்தியா? அது பச்சைலாம் குத்தி இருக்காது. குத்துனா பலிக்கும்னு கண்ணையால எழுதி தெரியும். அத நம்பாத. எனக்கு அவன் மேல நம்பிக்கை இருக்கு. அவன் உன்னை நல்லா வச்சு காப்பாத்துவான். உனக்கு அவனை பிடிச்சிருக்கா இல்லையா சொல்லு. பிடிச்சிருக்கேன். மாலவாகவும் பாட கட்டவும் தாண்டா பத்துச்சு. சாவடிக்க என்னடா பண்ண போற?
கையில காசு கூட மச்சான், டேய், காசுக்கு என்ன செய்ய? என்ன பண்றதுன்னு தெரியல மச்சான். வீடு மரியா வச்சிருக்கான். இம்மா தூண்டி இடத்துல இருந்துகிட்டு இவன் பண்ற சேட்டை ஐயோ. அஸ்திகரைக்கு போனவன் அமைதியா வருவானா பாக்குற? அல்லாடிக்கிட்டு வருவான். அவங்க இப்போதைக்கு வரப்போறது இல்ல. நீ விளக்க கொளுத்திட்டு வா, நம்ம கிளம்பலாம். என்னடி அப்ப சாவெடுக்கிறதுக்கு காசு இருக்கான்னு கேட்டேன். மண்ணு மாதிரி நின்னுக்கிட்டு ஒரு ரியாக்ஷன் கொடுத்தான் பாரு. மனசு கேட்கல. கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச காசு எடுத்து கொடுத்துட்டேன். நானும் பேசாம இருந்திருந்தா அப்ப செத்து அழாதவன் காசுக்காக அழுதுருப்பான். அதாவது பரவாயில்ல, இன்னொரு சோமாரி இருக்குது பாரு. ஊட்ட வச்சுக்கின்னு ரோட்ல நாயோட நாய படுத்து கிடக்குது. இத்த வேற நீ காதலுக்கு சொன்ன. வா கிளம்பு போலாம். என்ன ஒரு சிகரெட் ஒண்ணா வந்து காசு தரேன். சிகரெட் எல்லாம் கொடுக்க முடியாது குட்டி. நீ முன்னாடி வாங்கின கத்தியே உங்க நைனா இருந்தாரு குட்டாரு. நீ எந்த தைரியத்துல டீ சிகரெட் வந்து கேட்டு நிக்கிற? துட்டு இருந்தா வந்து வாங்கிட்டு போய்க்கினே இரு. தரமாட்டியா? இந்த பாரு குட்டி, காலங்காத்தால வியாபாரத்தை கெடுக்காத. தயவு செஞ்சு போயிடு. எவனும் இங்க டீ குடிக்கல. எவனும் இந்த கடைக்கு வரக்கூடாது. என்ன மச்சான், ஒரு சிகரெட் கேட்டேன் தரமாட்டேங்கிறான். உனக்கா? இவன் என்ன பழைய கேவலப்படுத்துறியா? 3 ரூபாய் துட்டு ஒரு துட்டா? சரி, அரை பாயிட்டு ஃபில்டர் கூட அப்பாலே காசு தரேன். ஐயா, இவர் பெரிய ஒபாமா, கேட்டவனே எடுத்து குத்துணும். தர முடியாது போயா. யோ, எனக்கிட்டே மரியாதை இல்லைன்னா குட்டிக்கும் பையன் இல்லையா? விடியா விடியா, சிகரெட் இல்ல விடு விடு மச்சான். வா மச்சான், வாடா வாடா பேசி எல்லாம் ஒரு மாசம் மாத்திட்டுறானுங்க. நம்ம மரியாதை நாம தான் மச்சான் காப்பாத்திக்கணும். விடு மச்சான், மாநகராட்சி கமிஷனுக்கு போன் பண்ணி இவன் கடையை கட்டம் போட வைக்கல. அப்புறம் பாரு மாமா, நம்ம யாரும் தெரியும். வா மச்சி, ஏதோ கொஞ்சம் பயப்படுறானுங்க, அதை மெயின்டைன் பண்ணிக்குவோம். அப்படி விடக்கூடாது மாமா. டேய், சிஎம்க்கு போன் பண்ணி உனக்கு பெரிய ரவுண்ட் போட்டு வைக்கல. அப்புறம் பாரு நான் யாரும் தெரியும். மச்சா, ஒரு புல்லு வாங்கி கொடு. இப்ப அப்புறம் வாங்கி தரேன். இந்த புறம்போக்கு அடிக்கணும்னா போதான் மச்சி தைரியம் வரும். நீ வாங்கி கொடு. புல்லு அங்க அடிக்கிறேன், அப்ப இங்க அடிக்கிறேன். மச்சான் வாடா. நடா மேட்ரு வாடா. அந்த பக்கம் வாஸ்து சரியில்லடா. உட்காரு, நான் சொல்றத கேளு. பாக்கெட்ல 10 காசு இல்லாதனால தண்ணிய தீயா கொடுக்கறதுல நம்ம கிட்ட மரியாதை இல்லாம நடந்துக்கிட்டேன். பாத்தியா, சுடுதண்ணிய மூஞ்சில ஊத்திட்டான். மச்சான், குப்பை மாடு இல்ல? ஆமா, பண்ணில மேய்மை. அந்த பண்ணி கூட்டத்துக்கு போறோம். அதுல ஒரு பண்ணியை பிடிச்சு சுட்டு சேல் பண்றோம். பண்ணு வச்சுக்க, உன் பாக்கெட்டு என் பாக்கெட்டு காசு நெருப்பி வலிக்கும். இதெல்லாம் வேலைக்கு ஆகுங்கிற? யார வேலைக்கு ஆகும்? ஏன் அப்படி அவசரோட மாதிரி பேசுற? எவ்வளவோ பிளான் இருக்குது, எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு எதுவும் ஒரு கட்டாத. ஒரே பிளான், கரெக்டான பிளான். வா போலாம். மாட்டுங்கிற? ஏய், இங்க இருந்து போட்டா மாட்டுமா என்ன? அங்க போய் சுருக்கு போட்டாதான் மாட்டேன். வாடா. இது இழுக்கிற முடியாது, வலிச்சுதான் போடணும். என்னடா சொல்ற? இங்க பாரு மச்சான். அட கரும்பு முடிச்சோட நல்ல வேலை நான் தச்சேன். பண்ணி இருக்கிற இடத்துக்கு கூட்டு போ சொன்னா கக்கா இருக்கிற இடத்துக்கு கூட்டு வரியா? பண்ணி என்ன சோழ ஹோட்டல் ரூம் போட்டா பத்து கிடக்கும்? ஆய்ப்புற இடத்துலாண்டா இருக்கும். இவன் ஒருத்தன் 10 லட்ச ரூபாய் செலவு பண்ணி 10 கக்கூஸ் ஓபன் பண்ணாங்க. எவன் அங்க போய் உட்கார குடும்பத்தோட வந்து இங்க குவிச்சு வச்சுட்டு போயிடானுங்க. மச்சான் மச்சான், கடைசி நிறுத்தி மச்சான். தூக்கு புரி மச்சான். என்னத்த சுருக்காரு போட்டு ஒரு சுருக்கு சுருக்குன்னு உடனே நீ ஓடி போய் ஒரு அமுக்கு அமைக்கிறேன். உன்னையும் சேர்த்துதான் போடு மச்சான். போடு போடு மச்சான். விலைக்க
உனக்கு வேணும்னா நீ கண்ணு மட்டும் அசைஞ்சா போதும், நானா வந்து உருவேன். நீ இந்த கயிறு வலை கொம்பு இதெல்லாம் எடுத்துன்னு வராது, அதே இந்த கர்மத்தையும் கூப்பிட்டு வராது. ஏச்சி ஏச்சி படா. என்னடா இது வண்டியோட அழகியே கெடுத்து வச்சுக்கிறானுங்க, யாரா இருக்கும்? என்ன மச்சி வண்டி அழகா வச்சிருக்க, விட்டு ஏசி பார்க்க போலாமா? ஏய்டா ஓசில குடிக்கிறதுக்கு நீ தான் ஏற்பாடு பண்ணீங்க. சத்தியமா நாள்ல மச்சி, உன்னை தவிர வேற யாரும் அதெல்லாம் செய்ய முடியும்? குளிக்கிறதுக்கு சோம்பேறித்தன பாரு, யாரு இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பா? உங்க நைனா விட்டுட்டு போன ஒரே சொத்து, உருப்படியா 4 காசு சம்பாதிக்க வழி பண்ணுங்க, புரியுதா? முயற்சி பண்ணுங்கப்பா. எனக்காக கோயில் தெருவில் நிக்க தேவையில்ல, சீட்டாரமும் தேவையில்ல. மச்சான் நான் ரெடி. மச்சி நான் டிரைவரு, நீ கீனரு, போ போய் வண்டி தள்ளு போ. ஐயா லைட்டுக்கு டிரைவரு. ஹலோ, கோயில் தெருவுக்கு போகணும், நான் தான் முதல் சவாரி, வண்டி எடு. ஓட்டி பழக்கமே இல்லையே, என்ன பண்றது? அம்மு ஷோக்கா இருக்கு. நல்லா அழுத்தி தள்ளு, சக்கரத்துக்கு கீழே எலுமிச்சம்பழம் இருக்குது. தள்ளுறோம் மச்சி, 6 லிஸ்ட் என் பூச்சி ஒரே இடத்துல இருக்கு, நீ வலி நான் தள்ளுறேன். மச்சான் நல்லா ஐத்தி மிதிடா. அம்மா அவனுக்கு ஒழுங்கா முன்னாடி மிதிக்க தெரியல, நான் பின்னாடி தள்ளுறது ஓகேவா? முதல்ல இப்படிதான் கஷ்டமா இருக்கும், போக போக சரியாயிடும். நாங்க தான் முதல் சவாரி பண்றோம், ஒழுங்கா தள்ளு. முடிஞ்சது அவ்வளவுதான். என்ன நம்பி உட்காண்டல்ல, பாரு டேய் மச்சான் நல்லா தள்ளுறா டேய். அவதான் மச்சி முடியும், நல்லா ஐத்து மச்சி. இந்த பாடுற தாண்டாத உன் மாமியா பூக்காரி இருப்பா, பொழந்துருவா. பாடி வழியா வந்து சேர்ந்துட்டோம். அதான் வந்துச்சு, இறங்கு இறங்கு இறங்கு. மச்சி சவாரிக்கு துட்ட கரெக்ட் பண்றா டேய். மல்லே முதல் சவாரி மல்லே, உடம்புலாம் நோகுது மல்லே, ஏதாவது போட்டு கொடு மல்லே. மச்சான் 50 ரூபா ஓகேவா? டேய் இருடா, அவசரப்படாத, கேட்காமலே மேல போட்டு கொடுப்பாங்கடா, வாங்கிக்க. அது பாடி கிளம்புறா, தின்னாலும் சரி குடிச்சாலும் சரி. மச்சான் கோயில் வருது, தர்ஷனம் பார்த்து தீர்த்தம் முடிச்சு போலாம். எத்தனை டேய் மச்சான் போய் ஒரு 1/4 கிலோ பிடிச்சோம் போ. ஏய் கொஞ்சம் 10 மீட்டர் நிரப்பான், இப்பெல்லாம் திறக்க மாட்டான். தட்டுற 4 தட்டு தட்டுறா, பெருசாலி கேப்ல காத்த விட்டா கோட்டை தானா வெளியே வரும். ஓ சரி திருந்தவே மாட்டாடா. ஐயா இவர் ரொம்ப நல்லவரு, என்னென்ன பேச்சு வாங்க முடியுது. மச்சி மச்சி எல்லாத்தையும் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன், சாயந்தரம் வரையும் வண்டி ஓட்டு, வண்டி கிராக்லாம் ஆக கூடாது, ஒலிச்சி குடி. ஏய் ரொம்ப ஓவரா இருக்குதுடா. ஓனர் நான் சொல்றேன்டா டேய், வண்டி ஏற்றா. எல்லாம் என் நேரம்டா, அப்படியே பென்ஸ்கார கொடுத்துட்டாரு. பார்த்து ஓட்டு மச்சி. நாம மட்டும் ஒரு ரிக்ஷாவே வரேன், மடக்கிடலாம். இறங்கு இறங்கு இறங்கு. ஏய் இறங்குடா சீக்கிரம். சார் 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 வாங்க சார், ரிக்ஷால போல வாங்க சார். தம்பி எங்களுக்கு ரிக்ஷா எல்லாம் வேண்டாம்ப்பா, நாங்க ஆட்டோலயே போய்க்கிறோம். அட ஆட்டோ என்ன சார் பெரிய ஆட்டோ, ஆட்டோ மேல மீட்டர் இருக்கு, மீட்டர் மேல சுழு வைப்பேன். நம்ம வண்டி அப்படியா, சும்மா சாரட் குடுற மாதிரி ஜம்முன்னு இருக்கும். மாமி வாங்கோ. அதான் சொல்றேன்ல, எங்களுக்கு வேண்டாம்னா விடேன்பா, நீ வாடி போலாம். சார் 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 சத்த நில்லுங்கோ சார். சார் 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 இந்த காலத்துல பாடையில போறாங்க, துட்டு கொடுத்தா போகணும், ஓசில அவனு கூட்டு போக மாட்டான். டேய் நல்ல காரியத்துக்கு போகும்போது அவசரமா பேசிட்டு இருக்க, நாங்க ஆட்டோலயே போய்க்கிறோம், அதுதான் சரியான டேய் நான் போய் சேர்ந்துருப்பேனா தமிழ்நாட்டி, நீ தாண்டா போடி போ. அந்த காரணம் தங்கு சவுண்டில ரெடியா இருக்குது உனக்கு மூதேவி. உனையெல்லாம் கிட்ட கேளமா போறோம் மச்சி. மச்சி அவன் சவாரி இல்ல மச்சி, சாவுகிறாக்கி சவாரிய புடுறானா கலாச்சா வர நீ. போ போ, துண்டு பிடி கூட என்கிட்ட தான் வரணும். துண்டு பிடிக்க ஓட்டாண்டா வரணும், அதுக்கு ஆரம்பிச்சாண்டா. போடா கண்ணிலே போடா, அப்படியே ஓடி வந்த பையல கை நீட்டி அடிக்காம. ஏ ரிக்ஷா நில்லுப்பா. எங்க மேடம் போணும்? பஜனை கோயில் தெருக்கு போகணும், வரியா? பஜனை கோயில் தெருவா? என்னப்பா யோசிக்கிற, கேட்கறதுக்கு மேலேயே தரேன்ப்பா. ஒன்னே இல்ல மேடம், ஏறுங்க மேடம், ஏறுங்க ஏறுங்க.
எவ்வளவுப்பா? 100 ரூபா கொடுக்கா. அக்கா 100 ரூபா எக்ஸ்ட்ரா இருக்குக்கா. பரவாயில்ல வச்சுக்கோப்பா. சரிக்கா, தேங்க்ஸ்க்கா. அக்கா அக்கா ரிட்டர்ன் சவர் வெயிட் பண்ணுமாக்கா? 2 மணி நேரம் இருக்கணும். பரவாயில்லையா? சரிக்கா சரிக்கா, வெயிட் பண்றேன். எந்திரிப்பா. அக்கா உட்காருக்கா, போலாம்க்கா. அக்கா இறங்கக்கா. அக்கா என்னக்கா அது 300 ரூபா ஆகுது? வெயிட் பண்ணி கூட்டிட்டு வந்தல, பரவாயில்ல வச்சுக்கோப்பா. தேங்க்ஸ் மேடம். உன் பேர் என்னப்பா? நாய்க்குட்டி மேடம். சின்னதெல்லாம் பண்ணாத, உன் பேர் என்ன? மெய்யாலுமே நாய்க்குட்டி தான் மேடம். சரி குட்டி, நாளைக்கு இதே டைம்க்கு வந்துடு, சரியா? ரைட் மேடம். ஐயோ கை வந்துருச்சா? நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறானே. ஏய் வாடா. டேய் மாரி வந்தடா வா. மச்சி கூப்பிட்டியா மச்சி? என்னடா மச்சான் இங்க போறீங்க நிக்கிற? இங்கதான் மச்சி வேலை செய்யறேன். சரி சரி. 100 ரூபாவா என்றா? நோட்டு மச்சி. போய் சரக்கு வாங்கிட்டு வா போ. இச்சா வித்துருப்பானோ? ஏய் மச்சி என்னடா மந்திரிச்சு விட்ட மாதிரி நிக்கிற? ஏய் போய் சரக்கு வாங்கிட்டு அப்படியே சைடிஸ்லாம் வாங்கிட்டு ஃபாரின் சிகரெட் வாங்கிட்டு வா. அந்த அளவு எங்க கிடைக்க போகுது? போய் ஒரு பேட் வாங்கிட்டு வா. மச்சி வெளியில எவனு பாஸ் ஆட்ரஸ் சொன்னானே? அடி வந்துட்டு மச்சி. ஓ போயா ஆரம்பிச்சு அந்த போயா. நான் மச்சான் அம்மாவோட அப்பா உங்களையே வச்சீங்க மச்சான். டிப்ஸ் காசுலயே கட்டிங் வாங்கி கொடுத்தா கவுந்துட போறான். ஏன்டா கண்டவுண்டெல்லாம் கையெந்த விடுற? என்ன பண்ண சொல்ற மச்சி? என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது. சரி அத்த விடு. நீ எல்லாம் நீ குஜாலாக்குற கட்ட விடுற. சாப்பிடு மச்சி. இந்தா மச்சி. நான் மச்சி பிடில இருந்து ஸ்ட்ரைட்டா கிங்ஸ்க்கு வந்துட்ட மச்சான். என் நைனா பஜனை கோயில் திருப்பக்கம் போதன்னு சொல்லுவான்ல, இப்பதான் மச்சான் மேட்ரே புரியுது. நான் 4 காசு சம்பாதிச்சு பெரிய ஆள் ஆயிடுவேன்னு பொறாமையில சொல்லிருக்கான் மச்சான். பஜனைகள் திருப்பக்கம் போயிட்டியா? அவளுக்கு போ. இனிமே எல்லாரும் மாமா மாமான்னு கூப்பிடுவாங்க மச்சி. மச்சிய விட்டு தள்ளிட்டு மாமான்னு கூப்பிடு. மாமா 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 மாமா. மச்சான் நீ என்ன மாமா மாமான்னு கூப்பிடுறது எனக்கு என்ன பெருமையாகுது தெரியுமா? டிப்ஸ் என்ன சொன்ன? நீ மாமான்னு கூப்பிட்டது மனசு நிறைஞ்சிருச்சு. மாமான்னு சொன்னதுல பெருமை இருந்தா? வந்ததுக்கு அப்புறமா கனவுல வந்து தொல்லை பண்ணுது. மல்லி கால நசப்பில்லர் மாதிரி இது மல்லே. ஒண்ணு இல்லம்மா, நான் தான். என்ன பண்ற? கம்முன்னு தூங்க மாட்டியா? என்ன என்ன வர முடியாது, அம்மா இருக்காங்க. எதுக்கு கத்தி தொலைற? கத்தாத, அம்மா எந்திரிச்சிரும். அந்த பையன் வா வா. அங்க தள்ளி போ. என்ன? இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் மல்லி. நான் மட்டும் சந்தோஷமா இருந்தா போதுமா? நீயும் சந்தோஷப்படணும். அப்பதான் எனக்கு முழு சந்தோஷம். ஐயோ அம்மா வந்துரும், சீக்கிரம் சொல்லுடா. எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிச்சு தெரியுமா மல்லி? ப்ரமோஷனா? ஆமா மல்லி. என்ன பார்த்து அப்படிதான் மாறி சொன்னா மல்லி. நான் பாக்குற வேலை மாமா வேலையா தெரியுமா? கூட்டி கொடுக்கறதுக்கு உனக்கு இவ்வளவு சந்தோஷமா?
மீன் வித்த காசு நாராது தெரியுமா? அதே மாதிரி நாய் வித்த காசும் கொலைக்காது. டேய், போடா, போடா, காலையில போய்க்கலாம். போடா, புரிஞ்சுக்க போடா, மாட்டேங்குது. போய் நம்ம படு, போ. வளர்ச்சி யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது. இவன் தொல்லையால நான் எப்ப மாட்ட போறேன்னு தெரியல. இந்த 4 நாள் காசு நாளைக்கு வந்துடு. 500 ரூபாய் தருவான்னு பார்த்தா 1000 ரூபாய் நோட்டு நீட்டாலே. என்னப்பா நீயா புலம்புற? அக்கா ஒண்ணு இல்லக்கா நீ போக. 1000 ரூபாய் சம்பாதிச்சுடுமே, தேவைக்காவது காட்டணுமே. சொட்டையா கேட்போம் சார். ஒரு நிமிஷம் சார். சார் இது எவ்வளவு சார்? 1000 ரூபாய். இது தெரியாதா உனக்கு? எனக்கு தெரியும், உனக்கு தெரியுமான்னு பார்த்தேன். போட கூட்டு வச்சு காலங்கடா போட. பார்த்தாலே அவன் முஞ்சில தான் முடிச்சேன். நேரா டைவர்ஸுக்கு வைக்கல பார்த்து வேண்டியதான். வாகா வந்தே இருக்கா. வாகா பக்குவமா பதமா கூட்டு போய் விடுறேன். உட்காருக்கா. சுட்டி ஒரு சுட்டி கெட்டி அவன் கெட்டி இவ வளர்ந்து விட்டவன் நாய்க்குட்டி. குட்டி இவ குட்டி சுட்டி ஒரு சுட்டி கெட்டி அவன் கெட்டி இவ வளர்ந்து விட்டவன் நாய்க்குட்டி. மல்லே புதுசா ஆட்டோலாம் வாங்கிருக்கிறேன். ஜாலியா ஊர் சுத்தலான்னு பார்த்தா நீ கோயிலுக்கு கூப்பிடுற. சரி வரேன். அதிகா மூஞ்ச உம்முன்னு வச்சுன்னு வர. இல்ல குட்டி, நீதான் ஆட்டோ வாங்கிட்டல, தொழில மாத்த வேண்டியதானே. அதை எப்படி சொல்றதுன்னு தெரியாமதான். அட மல்லி, நான் நினைச்ச மாதிரியே நீயும் சொல்ற. ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, பாம்பே, டெல்லி எல்லாம் தாண்டி ஃபாரின் வரைக்கும் போய் நம்ம சொல்ல அமோகப்படுத்திட வேண்டியதுதான். உன்கிட்ட போய் சொன்னேன், துட்டுன்னு எப்ப பார்த்தாலும் அதையே சொல்லிக்கிட்டு. ஒரு நாளைக்கு அந்த துட்டு உன்னை எங்க கொண்டு போய் நிறுத்த போகுதுன்னு பாரு. ஹே, என்னாச்சு இதுக்கு போய் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? நீ கூட நான் பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவேன்னு நினைச்சுதானே லவ் பண்ண? ஆமா, இவர் பெரிய பில்கேட்ஸ் ஆக போறாருன்னு தான் இவரை லவ் பண்ண நாக்கும். யார் பேருக்கு அர்ச்சனை? நான் ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்கேன், அது அமோகமா வரணும்னு அர்ச்சனை பண்ணு சாமி. என்ன தொழில்? ஏற்றுமதி இறக்குமதி. ஓ, துணி வியாபாரமா? வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்றீங்களா? இல்ல சாமி, தோல் லெதர் பிசினஸ் சாமி. ஓ, நல்லா பண்ணுங்க. ஏய் குட்டி, உனக்கு ரொம்ப திமிருடா. என்ன மல்லி எது கேட்டாலும் திட்டினேங்கிற? இவருக்கு தான் வீடு கட்டணும்னு அர்ச்சனை பண்றாரு. நான் என் தொழிலுக்காக அர்ச்சனை பண்ண தப்பா? குட்டி, எல்லாரும் பாக்குறாங்க. என்னைக்காவது கோயில் கொள்ளன்னு போயிருக்கிறானா மல்லி? நீதான் மல்லி எனக்கு சாமி மாதிரி. ஹலோ அக்கா, 3 பேராக்கா? கூட்டு வந்துறேன்க்கா, இப்ப வந்துறேன்க்கா. ஓகேக்கா. மல்லி நீ பஸ்ல போ, எனக்கு கடமை அழைச்சிச்சு, நான் கிளம்புறேன். குட்டி ஒரு நிமிஷம். ரிக்ஷால நான் தானே முத சவாரி. இப்ப ஆட்டோல என்ன கூட்டிட்டு வந்தல, அதனால இந்த பணத்தை வாங்கிக்கோ. வர மல்லி. போயிட்டு வா மல்லி, பத்திரமா போ. தூக்கி விடுமா. ஐயே, என்ன ஆச்சு இதுக்கு? டிராபிக் போலீஸ் மாதிரி கைய ஆட்டி நிக்குது. ஏய் வாடி வா. என்ன தர, இன்னைக்கு ரொம்ப குஷியா இருக்க? என்ன விஷயம், சீக்கிரம் சொல்லு. அது வந்து ஐயா, ராகம் நல்லதா இருக்கு, மேட்ருக்கு வா. இல்ல மல்லி, நீ மட்டும் தனியா வருவேன்னு பார்த்தேன். அண்ணாத்த உன்னாண்ட தனியா பேசணுமா? நான் கிளம்புறேன். ஏய் இருடி. ஐயா பாரு குட்டி, அம்மா மனசு கஷ்டப்படுறால. என்ன விஷயம் சீக்கிரமா சொல்லு. இந்தா மல்லி,
ஒரு கஸ்டமரு நகை கடைக்கு போயிருந்தாரா, நானும் கூட போயிருந்தேன். இந்த கொலுசை பார்த்தனா உடனே உன் ஞாபகம் வந்துருச்சு. அதான் உனக்காக வாங்கி வந்தேன். இந்தா, நீ மட்டும் தனியா வருவேன்னு நினைச்சேன். தங்கச்சி அம்மாவையும் கூட கூட்டின்னு வந்துட்டியா? அவளுக்கு எதுவும் வாங்கலன்னு மனசு கஷ்டமா இருக்குது. ஏ அம்மா, ஒரு நிமிஷம் இல்ல. இந்தம்மா, எதுக்குது? செலவுக்கு வச்சுக்கோ. உன் அப்பன்ட்ட மட்டும் இதை காட்டுறாத, அவன் இதை புடிங்கிட்டு போய் குடிக்கிறதுக்கு போயிடுவான். என்னாம இந்த அண்ணன் எதுவும் வாங்கின்னு வரலன்னு கண் கலங்குறியா? கவலைப்படாத, உன் கல்யாணத்துக்கு எல்லாத்தையும் வாங்கி சீரும் சிறப்புமா செய்வேன். சரிம்மா, நீ கிளம்புமா. அங்கிள், அம்மா உங்களை 5 நிமிஷம் வெயிட் பண்ண சொன்னாங்க. அப்படியாம்மா? உங்ககிட்ட ஒரு கொஸ்டின். இந்த பலூன் எப்படி பறக்குன்னு சொல்லுங்க. நீ ஊதுறதுனால பறக்குது. எனக்கு தெரியாதே. அங்கிள், அது காத்தை விட லேசா இருக்கு, அதனாலதான் பறக்குது. அப்படியாம்மா? நான் பள்ளிக்கூடம் பக்கமே போனது கிடையாதுமா. உன் வயசுல பீடி அடிச்சு சுத்தின்னு இருந்தேன். நீ அது படிச்சு பெரிய ஆளானுன்னா குட்டி வா, குட்டி போலாம். வரங்க. என்னது திருட்டு வண்டி மாதிரி இருக்குது? இல்ல சார், நீ பார்த்தா திருட மாதிரி இருக்க. கொஞ்ச நேரம் இரு, ஐயாட்ட போய் பேசி தரேன் சார். மாதிரி இருக்கிறான், முடிஞ்ச அளவுக்கு பேசிக்கிறேன் சார். என்ன உடுத்த வேண்டாம் போன வரும்போது என்ன நஞ்சவரம் போலீஸ் என்னடா ஆட்டோல ஆரம்ப காணும். ரூல்ஸ் படி இதுக்கே உனக்கு பயன் பண்ணு. அக்கா, உன் பொண்ணு என்னமா படிக்குது, அதுக்கு சேர்த்து வைக்க வேணாம். நாளைக்கே உனக்கு வயசாயிடுச்சுன்னு வையே, யார் காசு தருவா? அதனால இருக்கும் போதே சீக்கிரம் லைஃப்ல செட்டில் ஆயிடுங்கா. இப்ப என்ன எடுத்துக்கோ, நாளைக்கு காரே வாங்கிடுவேன். ஆஹா, வா வா வா, இங்க அவளுக்கு தென்னாட்டா போற. ஹெல்மெட்டுங்க வீட்டுல வச்சுட்டா. வீட்டுல வச்சுட்டீங்கன்னா வேலை தள்ளு தள்ளு. நம்ம கஷ்டத்தை பத்தி பேசினோம். கலெக்ஷன் ஏஜென்ட் வழிய மாறிக்கிறானுங்க. எங்கெல்லாம் நிப்பாட்டல, ஸ்ட்ரைட்டா போ. ஆஹா, வா வா வா, எதுவா இருந்தாலும் வண்டி விட்டுருங்க. அதை வண்டியிலே உட்காரு, நான் பாத்துக்கிறேன். வா வா வா, இறங்க. வணக்கம் இருக்கா? ஆர்ச்சி புக் இருக்கா? இருக்கு சார், இருக்கு சார். எல்லாம் இருக்கா? ட்ரெஸ் எல்லாம் எப்படி போட்டிருக்கேன்? எல்லாம் தெரியல. இதாரு வாணி, வாணி சைக்கிளா அப்புறமா பேசிக்கலாம். சவாரியா சார்? இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. சவாரி கிடையாது. எங்க இருந்து வருது தெரியுமா? எங்க இருந்து கூட்டு வருது தெரியுமா? எல்லாம் எனக்கு தெரியும். டேய், வண்டியில வரும்போது என்ன டார்ச்சர். உன்னை என்கவுண்டர் பண்ணதாண்டா அடங்க. சார், நான் கவுண்டர் இல்ல சார். கவுண்டர் இல்லையா? என்ன நக்கல்டா உனக்கு. இரு, இன்ஸ்பெக்டர் வரட்டும், உனக்கு குண்டாத்துல போட சொல்றேன். சார், குண்டா அண்டாலெல்லாம் போட்டு அடைக்காத சார். மூச்சு திணறி செத்துருவேன் சார். என்ன சார்? இரு, இன்ஸ்பெக்டர் வரட்டும், உனக்கு வைக்கிறடா ஆப்பு வைக்கிற. இரு, என்ன சேட்டா சார் அவனை அப்படியே உட்காரு. வணக்கம் வணக்கம், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஏட்டையா, காமராஜ் ஐயா வந்திருக்காரு. ஆள் கொஞ்சம் வெயிட் ஆகுறான். நீ வேற யார கரெக்ட் பண்ணாலும் போட்டுக்கலாம் போணும். உங்களுக்கு 2 லட்சம் ரூபா கொடுத்தேன். அவனை வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டானே. என்னையா என்ன சொல்றேன்? அன்னைக்கு காசு வாங்கின மேட்டர் பேசிட்டு இருக்காருயா. சரி, நான் பாத்துக்கிறேன். ஐயா, ஸ்டேஷன்ல கரண்ட் பில்லுக்கே வசூல் இல்ல, நீங்க தான் வெளிச்சம் கொடுக்கணும். அதுக்கு வேற ஒருத்தர் மாட்டிருக்கியா? கவலைப்படாத. நான் உன்கிட்ட பேசல, ஐயாட்ட தானே பேசுறேன். கொஞ்சம் அமைதியா. உங்களை கண்டா ஸ்டேஷனே ஆடுது. கொஞ்சம் விட சொல்லுங்களேன் சார். என்ன தப்புண்ண? இதோ இருக்கிறாங்களே 2 பேரு, நல்லாக்கா சார். சவாரி ஏத்தின்னு போனேன், கூட்டின்னு வந்து உள்ள உட்காரிச்சிட்டானுங்க. பாக்கெட்ல எப்படி காசு வச்சிருக்க? 500 ரூபா தான் இருக்குது சார். 500 ரூபா தானா? அதை ஏட்டிக்கிட்ட நேட்டு உன்னை வெளியே விட்டுருவாரு. சரிங்க சார், சரிங்க சார். ரொம்ப நக்கல் பண்ணிட்டு இருக்காயா? உள்ள வேடா, பப்ளிக்ல காட்டிட்டு இருக்க. மீட்டிங் பண்ணிட்டு இருக்கான். எப்பத்தே வருவாரு? இப்ப வந்துருவாரு. அடிக்கடி சாப்பிடுங்க. இருவா. நன்றி தம்பி, இந்த மைண்ட்ல வச்சுக்கிறேன். சார், சின்ன டவுட். அடிக்கடி வர சொல்றாங்களே, எதுக்கு சார்? 2 பேர்த்த வச்சு தொழில் பண்ணல, 20 பேர்த்த வச்சு தொழில பெருக்கி மாமூல் கொடுக்க சொல்றாங்க. புரியுதா? ஓகே சார், புரியுது புரியுது. டேய் சேகரே, வரட்டுமா? போ போ ஏகா. டேய், அடிக்கடி வரணும், புரியுதா? போ போ. ஊட்டி கன்ஃபார்ம் தான், அதையும் கூட்டு. பத்தியா எப்படி வெளியே கூட்டணும்? நம்ம இன்ஃபுளுன்ஸ் எப்படி? போங்கம்மா. வணக்கம் சார். வணக்கம். நேத்துக்கு துப்பாக்கி கையில வச்சு நிக்கிறீங்க? காவலுக்கு. போலீஸ் ஸ்டேஷனுக்கே காவலா? கோச்சிக்காத சார், கோச்சிக்காத சார், கோச்சிக்காத. உனக்கு சேர்த்து சேகரத்தை மாமூல் கட்டியிருக்கேன், கலெக்ட் பண்ணிக்கோ. வயிற்ற மட்டும் குறைக்க முயற்சி பண்ணிட்டு சார். போடா போடா, கிறுக்கு பையில. மோபம் முடிச்சு. வா மச்சான், வா வா உக்கார். உக்காண்டியா?
மச்சான் இன்னைக்காவது நான் உன்னை விட்டு தனியா அடிச்சிருக்கேன் மச்சான். நகி மச்சான், இவ்வளவு நேரம் உனக்காக தான் மச்சான் வெயிட் பண்ணேன். உன் பங்கு எடுத்து வச்சுட்டு நானும் 4 சொட்டு ஊத்திட்டு உனக்கு 2 சொட்டு எடுத்து வச்சிருக்கேன் பாரு. அச்சா அச்சா ஃபுல்லா ஊத்தி வச்சிருக்கேன். அடி ஏய் என்னடா இது சொக்காக்கி சொட்டுல ஊத்துற மாதிரி ஊத்தி கொடுத்துருக்க மச்சான். அது மட்டும் இல்லடா, இது ஃபுல்லா உனக்குதான். சரி மச்சான், குடி குடி. சேஸ் மச்சான், அப்படியே வச்சு இப்ப குடிச்சிரு. தூங்கிட்டு இருந்த நாக்க எழுப்பி விட்டியடா. என்ன மச்சான், உனக்கு தானே எல்லாத்தையுமே நீயே குடிச்சிட்ட. சொன்ன எல்லாம் நீயே குடிச்சியடா. நீ வேற நான் வேறன்னு பிரிச்சு பேசுற பத்தியா நீ? இத்தனாலா நான் உன்னோட சேர்ந்து சுத்தின தப்பு தானே, உன்னை கூட சேர்த்துட்டு குடிச்ச தப்பு தானே. இப்ப கூட நைனாக வச்ச பங்க உனக்கு குத்தம் பாரு, பெரிய தப்புடா. என்ன நீயா நினைச்சு குடிச்சம் பாரு, இது மிகப்பெரிய தப்புடா. சொல்லுடா சொல்லு, என்ன சொல்ல போற சொல்லு. ஏய் என்ன 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 எதை சொல்ல வேண்டிய சொல்லு. சந்தோஷம் தானே? ஏய் குடிக்கிற அளவை மேல இருந்து ஒருத்தர் அளந்துக்கிட்டு தாண்டா இருப்பான். குடுக்கறப்ப நிறைய குடிப்பான், கட்சியில டக்குன்னு எடுக்க வைப்பான். எடுக்க வச்சான் பாத்தியா? கெடடா டே, இப்படியே கெட. உருண்டு புரண்டு காத்தால தெருநாய் மூஞ்சில் தான் முழிப்ப. ஐயோ எனக்குன்னு இருக்காங்கடா நண்பங்க. நான் போய் ஒரு புல் அடிச்சு வரேன், வந்தாலும் ஒன்ன மாதிரி எடுக்க மாட்டேன். ஒன்லி இன்கமிங், அவுட் கோயிங் இல்ல. நான் என்ன கிடைச்சது இதுதான்டா, இதாவது கொண்டு போறேன் பரதேசி. என்ன பண்றீங்க? எங்க போயிட்ட நீ? இன்னும் பரவாயில்ல, அங்க வச்சு நல்லா குடுறவா. பொம்பளைங்க மேல கை வைக்கிறேன், பொம்பளைங்க மேல கை வைக்காம போ மேல கை வைக்கணுமா? நீ பெரிய ஆளா? போட்ட ஏரியால உங்களை பார்த்தேன் பொலந்துருவேன், பொலந்து. அந்த சேக்கர் ஆளுங்க எல்லாம் இப்படி பண்ணிட்டு போயிட்டாங்க. எல்லாரையும் அடிச்சு துரத்தி குட்டி தான் எங்களை காப்பாத்தினானே. காப்பாத்துனது யாரு? இந்த வாணிய ஆட்டோ ரிக்ஷால வந்து கூட்டிட்டு போறானே அந்த பையன். வாணி போய் அவனை கூட்டிட்டு வா. குட்டி யாரும் கேட்டீங்களா? இதுதான் குட்டி. நீதான் உங்களை அடிச்சு துரத்துனீங்க, என் கூடவே இருந்துறியா?
இப்பதான் ஆட்டோ வாங்கியிருக்கிறேன். டியூலாம் கட்ட வேண்டி இருக்குது. ரெட்டி கூடவே இருந்துறேன்னு சொல்லு. ஆட்டோ என்ன, காரே வாங்கலாம். என்ன சொல்ற? நல்ல விஷயமா தான் தெரியுது. எதுவா இருந்தாலும் வீட்டுல கேட்காம செய்யறது இல்ல. நாளைக்கு சொல்லட்டுமா? நல்ல முடிவா சொல்லு. ஏய், ஆட்டோ ரோடு மேல ஓட்டாம அச்சிராத. நீயா? இந்த மல்லி மேல ஆட்டோ ஓட்டுறதுக்கு எவனுக்கு தைரியம் இருக்கு? வா. என்னடா? ஏய், நீங்க சித்தி யாராவது பாக்க போறாங்க. ஏய், ஒரு முக்கியமான மேட்டர் கேட்கலான்னு வந்தா இன்னும் சலிச்சுக்கிறிய. சீக்கிரமா சொல்லு. அன்னைக்கு மாமா ஆயிட்டேன்னு சொன்னல, இன்னைக்கு மாமாக்கெல்லாம் மாமா போறேன். ஏய், நீ போற ரூட்டே சரியில்லடா. இதுல வேற சந்தோஷமா என்கிட்ட வந்து சொல்றியா? மல்லி, உனக்கு தெரியாம ஏதாவது செஞ்சிருக்கானா? இப்படியே சொல்லி ஆளை கவுத்துரு. அதான் இன்னைக்கு எனக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகுதுன்னு சொல்றல. உனக்கு கூட ஏய், உனக்கு ஒரு வேலையே கிடையாதா? நான் வேலை செஞ்சா என்ன மல்லி? நான் வேலையா இருந்தாலும் கையில 4 காசு இருந்தாதான் 4 பேர் மதிப்பான். உங்க அம்மா கூட தான். எங்க அம்மா வம்புக்கு இருக்காட்டி உனக்கு பொழுதே போகாது. நேரமாச்சு நான் போய் நாஸ்டா கொடுக்கணும். பாத்தியா, என் பசியை கண்டுக்காம போறிய. சார். என்ன குட்டி, மேல இடத்துல உத்தரவு கிடைச்சிருச்சா? இந்த சார்லாம் வேண்டாயா? சரி ரெட்டி. கற்பூரையா நீ? ரெட்டியோட ஆளானதுக்கு அப்புறம் சும்மா கெத்தா தான் இருக்கணும், புரிஞ்சுதா? நேத்துக்கு ரெட்டி இது முதல்ல நல்ல ட்ரெஸ்ஸா வாங்கிக்கோ. அப்புறம் இந்த கை கழுத்து விரலு எல்லா இடத்துலயும் நகையா வாங்கி போட்டுக்கையா. உன்னை பாக்குற ஒவ்வொருத்தரும் எழுந்து நிக்கணும். சரி ரெட்டி, வர ரெட்டி. கேசு மாமா, நல்ல கேசு மாமா, புது பீசு மாமா, கையில காசு மாமா, காசே உனக்கு மாசு மாமா, இப்ப தூளே. அக்கா, வாணி அக்கா. இதோ வரேன். என்ன குட்டி? ஏதோ புதுசா ஒரு கிராகி இருக்குதுன்னு ரெடி கிட்ட சொன்னியாமே. வித்யா, வரேமா. என்னம்மா? ஹாய் அங்கிள், எப்படி இருக்கீங்க? வித்யா, மாமா கூட போ. அக்கா, என்னக்கா? வித்யா தெரியுமா? எல்லாம் சொல்லிட்டேன், நீ கூட்டிட்டு போ. புதுசுல அப்படிதான் இருப்பான், எல்லாம் பழகிப்பா. நீ போயிட்டு வா குட்டி. அம்மா பாய். வாங்க அங்கிள் போலாம். சீக்கிரம் வண்டி எடுங்க. நல்லா படிக்க வச்சு டாக்டராவோ இன்ஜினியராவோ ஆக்குவான்னு பார்த்தா தான் பண்ற தொழிலுக்கு தான் புள்ளி அனுப்புறாங்க. இந்த குடும்படா. அங்கிள் வாங்க அங்கிள். பாக்கிறதுக்கே பரிதாபமா இருக்கு. எங்க போறான், எதுக்கு போறான்? வாமா, அழகா இருக்கு. அம்மா உங்ககிட்ட எல்லாத்தையும் சொன்னதா சொன்னாங்க. ஸ்கூல்ல இருந்து மாமா வந்திருக்காங்க, போய் பாத்துருவான்னு சொன்னாங்க. பேசுவாங்கன்னு நினைச்சா இங்க வந்து பார்த்தா தப்பா பண்ணிட்டாங்கடா. சரி வாமா போலாம். போட வர மாட்டேன். உங்ககிட்ட போறேன் வாமா. வாமா, என் மேல எந்த தப்பு இல்ல. வா. மனுஷங்களாம் விடுங்க, மிருகத்தை விட கேவலமானவங்க. அங்கிள் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க அங்கிள். அட கடவுளே, நான் நடந்ததுன்னு கூட தெரியாம பச்சை புள்ள ஐஸ்கிரீம் கேக்குது. இந்த புள்ளை அனுப்புறதுக்கு அவங்க அம்மாக்கு எப்படிதான் மனசு வந்ததோ. நீ இங்கே இருமா, நான் போய் வாங்கி வரேன். தம்பி ஒரு ஐஸ்கிரீம் கொடு.
குட்டி காசு. இல்ல வேணாக்கா. ஏன்? மனசே சரியில்லக்கா. எனக்கும் அனுப்புறப்ப ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. போக போக எல்லாம் சரியாயிடும். இல்லக்கா, ஏன்டா எங்க கூட்டின்னு வந்த? இங்க இருக்கிறவங்க எல்லாம் தப்பு தப்பா பண்றாங்கன்னு அது என்னண்ட சொல்லி அழும்போது என் உயிரே போயிடுச்சுக்கா. அப்பா எனக்கு இந்த தொழிலுக்கு வந்த 6 மாசத்துல ஆட்டோ வாங்கணும், 1 வருஷத்துல கார் வாங்கணும் தானே வந்த. இன்னும் உன் கமிஷனை வாங்கிட்டு போ. இல்ல வேணாக்கா. சென்டிமெண்ட் எல்லாம் இந்த தொழிலுக்கு ஒத்து வராது குட்டி. இந்த வேலைக்கு எனக்கு காசு வேணாம்க்கா. மனசு சரியில்லை. நான் கிளம்புறேன்க்கா. என்ன பொழப்புடா. அங்கிள் போக போக எல்லாம் பழகிடும். எப்படியா? மனசு கஷ்டமா இருந்தா இனிமே இந்த மாதிரி வராது. வித்யா மாமா கூட போ. அங்கிள் ஐஸ்கிரீம் வாங்கிடுங்க. பாத்திரம் தேய்க்கிறவங்க, ஜனக்கூலிக்கு போறவங்க எல்லாம் தம் பிள்ளைய டாக்டராவோ இன்ஜினியராவோ ஆக்கணும்னு கஷ்டப்படுறாங்க. இவ எப்படியாவது ஆக்கணும்னு தான் பொண்ணை வளர்த்திருக்கான். ஏதாவது ஒரு 10 ரூபா இருக்கு. மல்லிகை பாக்கலான்னு பார்த்தா இந்த பள்ளி வருது. அந்த மூஞ்சில நல்லா இருக்காது. கண்டுக்காத போயிட்டானா மச்சி. மச்சி இது எங்க இருந்து போகுது மச்சி? மச்சான் நீதானாடா? தூரத்துல இருந்து பாக்குறப்ப நம்ம பகுதிதான் கெட்டது சேர்ந்து பண்ணிருக்கான்னு பார்த்தா ஏன் மச்சான் நம்ம குப்பத்தை கலாச்சாரத்துக்கு இதெல்லாம் நீர்னு செயலா இருக்கடா. கெட்டப்ப பார்த்தா உனக்கு பொறாமையா இருக்குது. அதான் இப்படி கண்ணு இருக்குது. மச்சான் அப்படிலாம் இல்லடா. நீ பண்ற தொழிலுக்கு இதெல்லாம் டூ மச்டா. நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸே உனக்கு டூ மச்னா, நான் போட்டிருக்க பிளான பார்த்தா நீ அவ்வளவுதான் போல இருக்குது. என்னது பிளானா? இது இப்போ காட்டுறேன். ஏய், என் நைனா 4 செவத்துக்குள்ளேயே வாழ்ந்துட்டு போயிட்டாரா. அதான் நான் இருக்கேன். அவரு வாழ்ந்த இடத்துலயே ஒரு பெரிய அரண்மனை கட்ட போறேன். இந்த பாரு, இதான் அந்த அரண்மனை. மூடு. இந்த பில்டிங்க தான் இங்க கட்ட போறேன். ஏய், இது உனக்கே நியாயமா இருக்காடா? எல்லாம் கேட்டுந்தாயா இந்த சந்தோஷமா இருந்தது. ஏய் தள்ளு, இந்த வீடாயா கட்ட போற? நீ கட்டு கட்டு, நான் சீக்கிரமா இருந்து உன் கூடயே இருந்துருவேன். நீ நல்லா இருப்பையா, என் செல்ல குட்டி இல்ல. வரட்டா? போடா காரமந்த. பெரிய பங்களா கட்டி வச்சிருக்க, எல்லாரும் வாழ்த்துறாங்கடா மச்சி. பரங்கி மலை பனங்கள் பறக்கலாம் வச்சு கட்டி இருக்க. டே ரொம்ப நாள் ஆசடா மச்சான். ஏசி பாருன்னு சொல்லிட்டே இருப்போம்ல, நீ கூட்டிட்டு போய. ஏய், என்னடா பெரிய ஏசி பாரு, உன்னை கூட்டு போறேன்டா சொர்க்கத்துக்கு. ஹலோ குட்டி, ஹைதராபாத்ல இருந்து 2 பிள்ளைங்க வந்திருக்காங்க. சரி, ஜெமினி பக்கத்துல இருக்கிற பிஸா ஹட்ல வெயிட் பண்றாங்க. போய் கூட்டு வந்துரு. அடையாளம் சொல்லட்டுமா? ஆள் அடையாளம் வேணா ரெடி, போன் நம்பர் மட்டும் கொடு. 0944335556. ரெட்டிக்கு போன் பண்ணா வேற ஒரு பொம்பளை பிசிங்குது. இது வேலைக்கு ஆகாது. நம்ம ரூட்ல போய் கண்டுபிடிக்க வேண்டியதுதான். ரெட்டி 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 ரெட்டி, நீங்களா ரெட்டி? என்ன வேணும்? ஐயோ சீட்டு இது சின்ன
இது நிச்சயமா ரெட்டி கூட்டின்னு வர சொல்லிக்க மாட்டேன். ரெட்டி ரெட்டி இது லவ்ஸ் வாய்ப்பு இல்ல அச்சத பாப்போம். ரெட்டி என்ன ரெட்டி ஹைதராபாடா? இது லோக்கல். ரெட்டி ரெட்டி கோபப்படாது ரெடி. உன்னெல்ல ரெடி உட்கார ரெடி. ரெடி இப்படி ஆளே விடுறிய ரெடி. ரெடி ரெடி மூஞ்ச காட்டு பார்க்காமலே இருந்திருக்கலாம். ரெடி 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 என்னப்பா பொண்ணு மாதிரியே தெரியுது. யாரியா? என்ன வேணும்? கோச்சிக்காத ராஜா, ஒண்ணும் இல்ல. ரெடி ரெடி நீங்களா ரெடி? ரெடி நீங்களுமா ரெடி? ஹைதராபாத் நிமிஷம் ரெடி. ரெண்டு ரெடி ரெண்டு ரெடி ரெண்டு 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 நல்ல வேலை. நீங்க அடி வாங்காம தப்பிச்சேன். வாங்க ரெடி. வாங்க 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 ரெடி. நல்லா பொட்டி பொடியோட வந்துட்டீங்க போல. இது கேட்டாரா போட்டுருவீங்களா? வாங்க ரெட்டி வாங்க ரெட்டி வாங்க 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 ரெட்டி. ரெட்டியை நம்பி வந்துட்டீங்கல்ல, இனிமேல் கொடி சரியாதான் ஊர் திரும்புவீங்க. உட்காருங்க ரெட்டி. போலாமா ரெட்டி? என்னைக்கு இந்த ரெட்டி கூட சேர்ந்தியோ அன்னையோட லோக்கல் சரக்க விட்டுரு. பாடுறா இந்த ஃபாரின் சரக்கு அடிச்சுக்கிட்டு உள்ள எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, முடிச்சுட்டு வந்த. தெய்வம் ரெட்டி நீ போ போ. Come on, cheer up. Ready. என்ன குட்டி போதை ஏறிடுச்சா? பிரியா என்னாச்சு உனக்கு? நல்ல மப்பு ஏறி போச்சு பாத்தியா? நாக்கு தொங்கு போட்டு பாக்குறான். குட்டி குட்டி இங்க உள்ள சரக்குக்கும் ஃபாரின் சரக்குக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பாத்தியா? இங்க உள்ள சரக்கு கப்பு நேரி கப்பு இறங்கும். ஃபாரின் சரக்கு மெதுவா தான் ஏறும், ஆனா போதையே இறங்காது. அதே மாதிரிதான் உள்ளூர் பொண்ணுக்கும் வெளியூர் பொண்ணுக்கும் உள்ள வித்தியாசம். உள்ளூர் பொண்ணுங்க உள்ளூர் சரக்கு மாதிரி சப்புன்னு இருக்கும், ஆனா வெளியூர் பொண்ணுங்க ஃபாரின் சரக்கு மாதிரி உள்ள இருக்கிறது ஃபாரின் சரக்கு தான். போறியா? ஆஹா ரெடி ரெடி. இந்த மாதிரி என்கிட்ட யாரும் கேட்டதே கிடையாது ரெடி. இப்படி ஒரு அழகான பொண்ணை வச்சுக்கிட்டு இந்த குட்டிய, இந்த நாய்க்குட்டிய மனுஷனா மதிச்சு நீ போன இடத்துக்கு என்ன போக சொல்றிய ரெட்டி? அதுவே போதும் ரெட்டி. என்னாச்சு இவனுக்கு? ஃபுல்லா ஏத்திட்டான் போல இருக்கு. அதான் சொன்னேனே, லோக்கல் சரக்கு குடிக்கணும்னுக்கு ஃபாரின் சரக்கு கொடுத்தா ஃபுல்லா ஏத்துக்கின்னு பாதல. இந்த மாதிரி சொல்லிட்டிய ரெட்டி, நீ எனக்கு கடவுள் மாதிரி ரெட்டி. கூல் டவுன் கூல் டவுன் ரெட்டி. நான் இந்த தொழில் செய்யறேன், நீ என்ன தப்பா நினைச்சிட்டிய ரெட்டி. நான் குடிப்பேன், ரப்சர் பண்ணுவேன், ஆனா பொம்பளைங்க விஷயத்துல எப்பவுமே இந்த குட்டி எனக்கு என் மல்லி நான் உயிர் உயிர். மத்ததெல்லாம் இது. ஏய் மூட்ரே வரட்டு. ஆச்சரியமா இது. அடைச்சி இங்கதான் படுத்திருந்தோம், இங்க வச்சேன். ஞாபகம் இருக்குதே, வேற எங்கேயும் வச்ச மாதிரி தெரியலையே. லோக்கல் சரக்கு அடிக்காம ஃபாரின் சரக்கு அடிச்சா இப்படிதான். வச்சே மறந்துட்டேன். ஏய் குட்டியே, இங்க தானடா படுத்திருந்த, அப்போ கழட்டி இங்க வச்ச, அதுக்குள்ள இது எங்க போச்சு? துட்டம் வீட்டுக்குள்ளே திட்டம் போட்டானா? ஒன்னும் புரியலையே, என்னடா இது? என்னத்த தேடி இருக்கிற? நான் போத தெரியலையா? போட அடி வாங்க. போயிட்டு டேய் டூல்ஸை காணு தேடுகிறேன். டூல்ஸை காணணும் இங்க தேடி இருக்க. டூல்ஸ் எங்கிறது எனக்கு தெரியும். இப்ப பாரு, நான் போய் எடுத்துட்டு வரேன் பாரு. ஆஹா, போதையில வச்ச இடம் தெரியாம தேர்ந்துக்கிறமே. பரவாயில்ல, எல்லாம் சேஃப்டியா தான் இருக்குது. டேய் மாரி, டூல்ஸ் கச்சிச்சே, இங்க வா. பண்ணாட இங்க வச்சிருக்கு பாரு. மச்சி, டூல்ஸ் இங்க இருக்குடா. இத விட்டு வீட்டுக்குள்ள தேடிட்டு இருக்க. ஏய் ஏன்டா டூல்ஸ்? இதுடா டூல்ஸ், இது டூல்ஸ். ஏய் மச்சி, தங்க விக்கிற விலைக்கு நீ பேசுவாடா தெரியல.
ஏய் என் தொழிலுக்கு இதெல்லாம் போட்டாதான்டா தொழில் டெவலப் ஆகும். ஏய் வா வா 4 வருஷம் வரைக்கும் பேச்சு மூச்சிட கூடாது. சரி என்னடா எப்ப பார்த்தாலும் நம்பியாரும் வீரப்பனும் கூட கூட்டினே வர. ஏய் கம்னரு அடிச்சே கொண்டு என்ன துப்புற சிரிச்சுக்காச்சியா வாடே நம்ம இமேஜ ஸ்பாயில் பண்ணுவாங்க போல இருக்கு. நல்ல வேலை பப்ளிக் யாரும் இதை பாக்கல. பப்ளிக் ரொம்ப முக்கியம். நான் பார்த்தேன். ரொம்ப ஃபீல் பண்ணாத. முடிக்கு நடுவுல மூஞ்சிரு மாதிரி மூஞ்சி வச்சு இன்னும் அனுப்பிச்சு கொடுக்குது பாரு. ஏய் உன்னாண்ட பேண்ட் செட் ஆகுதா? இல்ல. செல்போன் இருக்குதா? இல்ல. நீ ஒரு இந்திய குடிமகனே கிடையாது. அப்புறம் எதுடா உனக்கு மரியாதை? டேய் நான் உன்னை மனுஷனாவே மதிக்கலடா. பார்த்தமே உன் மாமியா துப்பு கொடுத்த மரியாதையா? நல்ல மரியாதைடா. டேய் அவ துப்புனாலும் அவ பொண்ணு சிரிச்சிட்டு தானே போனா. இந்த கார்னர் வரைக்கும் போயிட்டு அதுங்களை கழட்டி விட்டு இப்ப வருவா பாரு. கிளம்பு. ஏய் குட்டி கிளம்புடா. பாத்தியா அவ வேலையை காட்டுற பத்தியா? போ. உன் பக்கத்துல வரணும் நான் போகணும். உன்னால தானே துப்புறேன். ஆனா அவ எப்படி வருவான்னு பாக்குறேன். அவள அங்கே மச்சான் அவ வர வரைக்கும் நீ இங்கே இரு. வா. என்னடா இந்த பருமல்லு உன் அம்மா பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. வரப்போற மருமகனை 4 பேர் மதியில காரி துப்புது. ஐயோ அதுக்கு வேற வேலை இல்ல, உனக்கு வேற வேலை இல்ல. எதுக்கு நான் சிரிக்கிறேன்? அது ஒண்ணும் இல்ல, நேத்து ஒரு சூப்பர் மேட்டர் நடந்தது. மல்லே நேத்து ரெட்டி ஒரு மேட்டர் செய்ய சொன்னா முடியாதுன்ட்டேன். உன்னாண்ட கேட்காம நான் ஏதாவது செஞ்சிருக்கனா சொல்லு மல்லே. என்ன செய்ய சொன்னா? மாட்டேன்னு சொல்லிட்டோம்ல, அதையும் உன்ன கேட்காம. ஏய் என்ன முடியாதுன்னு என்ன மாட்டேன்னு என்ன நக்கல் பண்றியா? ஒண்ணு புதுசா வந்திருக்குது போறியான்னு ரெட்டி கேட்டான். உன்கிட்ட கேட்காம நான் போக மாட்டேன்ட்டேன். என்கிட்டே வந்து போலாமா வேணாமான்னு கேக்குறியா? சிரிச்சுக்கிட்டே சோத்த போட்டு ஒரேடியா போய் சேர்றான்னு அதுல விஷத்தை போட்டு கொடுத்துருவேன். நாமல்லே போவேனான்னு சொல்லு. அதுக்கு என்னத்துக்கு இவ்வளவு பெரிய வார்த்தைலாம்? வாய்ப்பு கிடைச்சும் தப்பு பண்ணாதவன் உத்தம. அதுலயும் உன் புருஷன் உத்தம புத்திரன். நல்ல ஆளா துமிழ் குப்பத்தை சேர்ந்த ஒருத்தனை சொல்லுங்க. அண்ணே அண்ணே அந்த அன்பு புறான்புண்ண ரொம்ப நல்ல பையன. அட போயா புறான்பா புறான்பு. அவ புறாணி கையுமே சுத்திட்டு இருப்பான். நல்ல ஆளே சொல்லுங்க அண்ணா. ஏதாவது ஏடா கூட எவ்வளவு போட்டு தள்ளிட்டானா? கேக்குறதுக்கு அழுகுறதுக்கு ஆள் இருக்க கூடாது. அப்படி எவ்வளவு ஒருத்தர் சொல்லுங்க. குட்டின எந்த குட்டி? நாய் குட்டின. எந்த வேலை? எவனாவது அல்லக்கைய சொல்றானா ஆப்பு வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். அண்ணே அந்த மாதிரி பையன் பக்கா அல்ல கையின. அன்னைக்கு கூட ஹோட்டல்ல அவன் தாயா சரியான ஆளு. மாறிதாயா நம்ம தொகுதி வேட்பாளர். இங்க நிக்கிறியா? யோ மாமு அசிங்கப்படுத்திய வாயா. அப்படி வாயா. உனக்கு நான் இல்ல உக்காரு. முதல்ல உக்காரு. கேவலப்படுத்துறிய கண்டே வேண்டிய கை நீட்டு நிக்கிற. இந்தா நேற்று கட்டிங்க துரத்துனேன். இன்னைக்கு எதுக்கு போடுறேன் சொல்லு. அதே மாமா நேற்று ராத்திரி உன் பொண்ணு என்ன கட்டி தரேன்னு சொன்னிய மறந்துட்டியா? போதையில சொல்லிப்பான் பொய். உனக்கு போதை ஏற்றது தெரியாது. இந்தா முதல்ல கொடுத்து போதை ஏத்திக்க. நீ பேசுன ஞாபகத்துக்கு வரும். இதுல ஊத்தி அடிச்சாதான் நின்னு ஏறும். ஊத்து ஏன் மாமா குடி ஏத்து ஏத்து. அதே இந்தா மாமா ஊருகா உப்பு இருக்கு. இந்தா இதை ஏத்து ஃபுல்லா ஏத்து. அப்புறம் உள்ள இருக்கு வெளில உள்ள ஏத்து மாமா. ஏத்து 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 மாமா. அதை ஏத்து. மாமே போதை ஏறிச்சா? அப்படி வா. நேற்றுக்கு உன் பொண்ணு என்ன கட்டி வைக்கிறதா சொன்னேன். நானா? ஆமா மாமே. இந்த கோண்டிருக்கா? நீதான் மாமி சொன்ன. பாரதேசி மறக்காத. நீயும் வேஸ்ட் நானும் வேஸ்ட். சோத்த போட்டு வளர்க்கலாம். என் பொண்ணு லட்டு மாதிரி 30 ரூபா 40 ரூபா இருக்கா? கூட்டிட்டு போ கட்டிக்கோ. உன்னை யார் தடுத்தா?
மாமே வாயில ஏதாவது வந்துட போறியா? இப்ப கொடுத்த குவார்டர் 60 ரூபாயா? நீ 30 20ங்கிற. ஏய் பண்ணாத 30 ரூபா 40 ரூபான்றது 30,000 40,000. இந்த குவார்டருக்கு என்ன மடக்க பாக்குறியா? போடா போகும்போது அப்பனுங்கள விடுறா, பொண்ணுங்கள பாரு, கொஞ்சம் அழகா இருந்தா சிரிச்சு பேசி கவுத்து தாடி வளக வச்சு தண்ணி அடி. காதலிலே பெண்களுக்கு கொண்டாட்டம், ஆனா காதலிச்ச ஆண்களுக்கு திண்டாட்டம் திண்டாட்டம். காதலிலே பெண்களுக்கு கொண்டாட்டம். ஊர்ல இருக்க அத்தனை விஐபிங்க இருப்பாங்க. நீங்க மேல போய் பாருங்க. ஏன் அடிக்கிறீங்க? ரெட்டிக்கு பணம் வாங்குறீங்க, தானே பண்ணுங்க. வேற பாரு பிரியா வாங்கறதெல்லாம் வாங்கிடுங்க, ஆனா உங்க வேலையை காட்டிடுங்க. அதான் போன மாசமே மொத்தமா வாங்கிட்டீங்கல்ல. இல்ல அதெல்லாம் பேசாத. மேல எடுத்து பிரஷர் வேற, லோக்கல் கம்ப்ளைண்ட் வேற. எங்களால பாத்துட்டு சும்மா இருக்க முடியாது. அதெல்லாம் கை நீட்டி வாங்கறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கணும். ரொம்ப ஓவரா பேசாட்டி. நீ பண்றது ஒண்ணும் சமூக சேவை கிடையாது. நீ பண்ற பிசினஸ் பிராத்தல். ஓவரா பேசுற உள்ளதை போட்டுருவேன். பாபா ரெடி என்ன ரெடி? இந்த மாதிரி இடத்துக்குல நீ வரலாமா ரெடி? உன் இமேஜ் என்ன ஆகுறது? நான் இருக்கேன் ரெடி. இந்த நாய்க்குட்டி இருக்கும்போது நீ எதுக்கு ரெடி இங்கெல்லாம் வர? சரி ஒரு 50 ரூபா கொடுத்து நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். ஓகே ஓகே யோசிக்காத ரெடி. 50 ரூபா கொடு ரெடி. மேல இடத்துக்குலாம் பிரச்சனை போயிருக்குது. நீ 50 ரூபா கொடு, நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். 50 ரூபா வாங்கியிருக்கான். என்ன தலை ரோட்லாம் கட்டியாச்சா? அதுலயே நிக்குது. இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதான் நீங்க வர்றீங்க. ஏன் குட்டி, ரெட்டி பண்ற பிசினஸ் நீயே பண்ணலாம? ஐயா நாய்க்குட்டின்னு பேரை வச்சுக்கின்னு விசுவாசம் இல்லாம இருந்தா நல்லா இருக்குமா தலை? குட்டி ஃபார்மாலிட்டிக்கா 2 பேர் மேல கேஸ் போட்டுக்க. என்ன நீ பாத்துக்க. எந்த கோர்ட்டு தலை? சைதாப்பேட்டை. அங்க நம்ம தானே ஜட்ஜ் ஆகுறாரு, நான் பாத்துக்கிறேன். குட்டி சார், குட்டி நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா? அதான் நான் பாத்துக்கிறேன். உனக்கு என்ன? சரி கொஞ்சம் போட்டு யார் அது? இந்த கஸ்டமர்ஸ் எங்கேயோ பாத்துக்கிறேன். அவனா நீ? என்னயா ஆய் போற மாதிரி உட்காந்துங்கிற? என்ன ப்ராப்ளம்? சார், அவர் ரொம்ப சீட்டிங் பார்த்து 20 கோடி ரூபாய் மக்கள் பணத்தை ஏமாத்துறேன்னா பாத்தீங்களா? ஆஹா, சீட்டிங் நமக்கு ஆகாதே. ராஜா கொலை பண்ணிருந்தா கூட இந்த குட்டி உன்னை காப்பாத்திருப்பான். சீட்டிங் நமக்கு பிடிக்காதே. ஜாகிரே, குட்டி உள்ள போடுங்க. இப்போ சீக்கிரம் போட்டலாம். கொஞ்சம் பிடிக்கும். உங்க செல்லர்ல சொல்லு. இன்ஸ்பெக்டர் ஆகிடுங்க. ஒரே இன்ஸ்பெக்டர்னா உன்னை நான் ஏசியாவே ஆகுறேன். அது போது அவசரப்படாத. மரியாதை. பிரியா குட்டி என்னடா பகுதி பாய்ந்து சாகுற? அவன் தான் ஆளாமா? நாம என்ன புறம்பாக்கானா? பகுதி ரொம்ப மோசமானவடா. வேணாம் மச்சான், அவனை பகச்சுக்கிட்டா போட்டு தள்ளிடுவான்டா. நாடா பயமுத்திரியா? என்னோட மறுபக்கம் உனக்கு தெரியாத. நான் ஒரு ஒன்மேன் ஆர்மி. அவன் கை நீட்டுக்கு முன்னாடியே அவன் தான் என் கையில இருக்கும். நீ ஒண்ணும் பயப்படாது. வர்ற பார் ஏலத்துல அவனுக்கு கண்ணீர் அஞ்சல் போட்டு ஒட்ட வைக்கிறீங்க. அதை நீ பார்த்துட்ட. ஓடிட்டானா? ஓட மாட்டானா? நம்ம பேசுறது நமக்கே பயமா இருக்க. ஜனங்க நம்மள பார்த்து பயந்தே பழகிட்டானுங்க. உள்ள இருக்கானா? உள்ளதான் இருக்கான். வாங்க இந்த இருக்கான். என்னடா அதுக்குள்ள புல் கெட்ட போட வந்துட்ட? பகுதி வந்திருக்காரா? பகுதி யாரா? அண்ணா உங்களை பத்தி தப்பாவே பேசணும். நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்கல. ஐயோ நீங்க சிங்கம்னா? நான் நன்றி உள்ள நாய்ங்கண்ணா. ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. சரி எந்திரி. வர்ற இடைத்தேர்தல்ல துமிகுப்பத்துக்கு நீதான் கவுன்சிலர். உன்னை நிப்பாட்டுறதா நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன காலையிலேயே நான் தான் போதைய போறேன்னா நீங்களுமாண்ணா? எதா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாண்ணா. நான் கொஞ்சம் போதையில இருக்கேன். எப்படின்னா பாக்கெட்ல 100 ரூபாய் இல்ல, நான் போய் கவுன்சிலர்.
காமெடி பண்ணாதண்ணா. டேய் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா. மக்களை நீ கவர் பண்ணு. தலைவர முதல்ல நீ துட்டா காட்டு. ஏரியால மக்களை நான் கவுக்குறேன். எம்ஜி அண்ணா எம்எல்ஏவா காட்டுறேன். டேய் எப்போ இதே மாதிரி இருக்கணும் புரிஞ்சுதா? டேய் வாடா. சரிண்ணா சரிண்ணா சரிண்ணா. போங்கண்ணா போங்கண்ணா. பாத்து போங்கண்ணா பாத்து போங்க. டோண்டாடாங் டோண்டாடாங். அடுத்த பகுதி நம்மதான். நீ அவனை போகணும்னு நினைச்ச, அவன் வாயாலே சொல்ல வச்ச பத்தியா உன்னை கவுன்சிலர் ஆக்கணும்னு. டே உன்ன மாதிரி ஆள் இருக்குதான் இந்த நண்பங்களை நம்ப வேண்டியதா. கொஞ்சம் போட்டுக்கீங்களா? உங்கள் வீட்டு பிள்ளை தங்கம் மாறிக்கொண்டு கொண்டிருக்கிறார். உங்கள் பொன்னான வாக்குகளை அவருக்கு அளித்து வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மணவாடி மாரியண்ணனே. மச்சே ரெட்டிக்கிட்ட வர குறைஞ்சு போச்சு. பாம்பே போய் கூட்டிட்டு வந்துடலாமா? என்ன மச்சே ரெட்டி சந்தோஷப்படுவார்ல? எப்ப பார்த்தாலும் கட்டி கட்டி ஏன் எகிற? சிக்கன் சாப்பிடு. உப்பு இருக்குது சாப்பிடு. அது போதும் எனக்கு. ஏன் பெருசு கையில இவ்வளவு பெரிய சொத்தை வச்சுன்னு நீ ஏன் பிச்சை எடுத்துக்கிற? வேணாம், நானே ஒரு பரதேசி, சொத்துக்கே லாட்ரி. என்ன பேர் சொத்துக்காரன்னு சொல்றேன் நைனா. எனக்கு ஒண்ணும் புரியல நைனா. சரி பாரு, அல்வா துண்டு மாதிரி ஒரு பொண்ணை பெத்து வச்சுக்கிறல்ல, அதுவே ஒரு பெரிய சொத்து தானே. அதையே கேக்குறேன் சாமி. அவளுக்கு ஒரு கல்யாணத்தை கட்டி பாக்குற வரைக்கும் நிம்மதியே இல்ல சாமி. பொண்ணா நான் கட்டிக்கிறேன்யா. நீ வரதட்சணை எனக்கு கொடுக்க வேண்டாம், நான் கொடுக்குறேன் உனக்கு வரதட்சணை. நான் தெய்வம் இல்லையா, பணம் தான் தெய்வம். நாளைக்கு ஒரு இடத்த சொல்றேன், உன் பொண்ணை கூட்டின்னு வா, 30,000 ரூபாய் தரேன். அப்பால நான் கட்டிக்கிறேன். இந்தா இப்ப குடி. குடி குடி. நீ குடுறா. பணம் கிடைக்கும்ல? கிடைக்கும். வா சாப்பிடு மாமா, சாப்பிட்டாதானே இளமை துள்ளும். சூப்பர். என்ன ரேட்டு? ரேட் ரொம்ப ஓவரா சொல்ற, கொஞ்சம் குறைச்சு சொல்லுப்பா. ரெட்டி பங்களாக்கு வந்து ரேட் பேசலாமா? இது கூட தெரியாத மச்சான். ரெட்டி கிட்ட புதுசா ஒரு ஃபிகர் வந்தா 1 மாசம் பிஸியா தான் இருக்கும். 2 பேர்ல யார் ரேட் அதிகமா கொடுக்குறீங்களோ அவங்க மேல போங்க, இல்லன்னா 2 மாசம் திறந்துதான் இருக்கு. உங்க இஷ்டம். ஏன் ரேட்டு 50,000 ரூபாய். 1 லட்சம். 1 லட்சம் மேல போங்க, 50,000 ரூபாய். வாங்கம்மா வாங்க, ரெட்டியோட பொண்ணு விளையிற பூமிக்கு வலது கால எடுத்து வச்சு வாங்க. போடா நம்ப ஆளு. எப்படிமா இந்த இடத்துல நீ? காசு வாங்கிக்கிட்டு இவன் கிட்ட வித்துட்டா. ஏய் ரெட்டி, என்ன குட்டி, இந்த ரெட்டி கிட்டே உன் வேலையை காட்டுறியா? ஏய் நல்லா தெரிஞ்சுக்க, இந்த குட்டிக்கு ஒருத்தனை நல்லவனா தெரிஞ்சா சாமி மாதிரி மதிப்பான். வேலைய காட்டினா கடிச்சு கொதறி ரத்தத்தை குடிச்சிருவான். கேட்ல இருக்கிற நாய வீட்டுக்குள்ள விட்டா என் மேல பாஞ்சு குறவலையும் கடிப்ப, என் ரத்தத்தையும் குடிப்ப. ரெட்டி, இவ யார் தெரியுமா? யார் தெரியுமா? என் உயிர் நண்பன், மாறி கட்டிக்க போற பொண்ணுடா இவ. இவ என்னோட தங்கச்சிடா, என் தங்கச்சி. சும்மா கத்தாத குட்டி. இவ அப்பனே 30,000 ரூபாய் வாங்கிட்டு தான் இவளை இங்க விட்டுட்டு போயிருக்கான். உனக்கு தெரியாது ஒண்ணு இல்ல. வரண்டி. போமா, பார்ட்டி வெயிட் பண்ணி. ஷாலினி நீ மேல போ. அம்மு நாட்டு லோக
எங்க பணம் குட்டி, நீ விட்டெறிஞ்ச பணம் யாரால வந்தது தெரியுமா? ரெட்டிக்கு தேவைப்படுறவங்களாம் சாமி மாதிரி, நீ எனக்கு சாமி மாதிரி. என்ன பாக்குற? போ, தான் வச்சிருவேன். போ குட்டி போ. பிரியா, நீ ஊத்துமா. வர்றது வரேன். நான் இந்த தொல்லை விட்டுற போறேன் மல்லி. பணம் பணம்னு அலைஞ்சு நிறைய விஷயம் எனக்கு தெரியாமலே போயிடுச்சு மல்லி. இந்த அநாத நாய்க்கு சொந்தம்னு ஒண்ணு இருந்ததுன்னா அதுல அம்மாவும் ஒருத்தி. அம்மா என்ன அண்ணா அண்ணான்னு கூப்பிடும் போது நான் ஒரு அநாதங்கிறதே தெரியாம இருந்தேன். அம்மா அந்த ரெட்டி பங்களால அண்ணான்னு அலறி அடிச்சுட்டு ஓடி வரும்போது அப்படியே நான் செத்துட்டேன் மல்லி. நான் அப்பவே உங்ககிட்ட சொன்னேன், நீதான் பணம் முக்கியம் பணம் முக்கியம்னு சொல்லிட்டு இருந்த. சரி விடு, இப்ப அம்மா எங்க இருக்கா? அவ வீட்டுலதான் இருக்கா. அங்க எதுக்கு விட்டுட்டு வந்த? அந்த குடிகார நாயி திரும்ப ஏதாவது பண்ணி தொலைக்க போகுது. அவன் வீட்டுல இல்ல. நான் போட்ட போர்ல இன்னும் ஒரு மாசத்துக்கு அவன் வீட்டு பக்கமே வரமாட்டான். அப்புறம் மல்லி, அந்த மாறி பையனுக்கு இந்த விஷயம் தெரியாம பாத்துக்கோ மல்லி. தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவான் மல்லி. நீ போதையில உளறிடாத. நான் போய் அம்மாவை என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறேன். நீ கிளம்பு. ஹலோ, நான் ரெட்டி பேசுறேன். சொல்லு ரெடி. கேரளால இருந்து 2 பொண்ணுங்க சென்ட்ரல்ல வந்து நிக்கிறாங்க, போய் கூட்டிட்டு வந்துரு. இல்ல ரெடி, இன்னைக்கு முடியாது. இங்க பாரு குட்டி, அந்த பொண்ணை நம்ம இடத்துக்கு நான் ஒண்ணும் கடத்திட்டு வரல. அவங்க அப்பனே கூட்டிட்டு வந்து விட்டுட்டு பணத்தை வாங்கிட்டு போனா, புரிஞ்சுக்க. இல்ல ரெடி, என்னால முடியாது. வேற யாரையாவது அனுப்பிக்கோ. எனக்கு இந்த தொழில பார்க்க பிடிக்கல ரெடி. என்ன விட்டுரு, நான் வச்சிடறேன். ஏய், அவன் பேசும்போது ஏதோ தியேட்டர் சவுண்ட் கேட்டுதுடா. அவன் ஏரியால எந்த தியேட்டரா இருக்கு? இந்த கமலா தியேட்டர் ரெடி. வண்டி அங்க ஓட்டுறான். வா போலாம். என்ன குட்டி, இதுதான் முக்கியமான வேலை. பார்ட்டி புதுசா தெரியுது. நம்ம தொழில நீ கண்டினியூ பண்ண போறியா? என்கிட்ட இருக்கிறத விட சும்மா கும்முன்னு இருக்க. ரெடி, இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசாத ரெடி. விடு குட்டி, 2 மாசம் அவளை என்கிட்ட அனுப்பி வை. நெட் கேஷா 2 லட்சம் ரூபாய் உனக்கு தரேன். என்ன சொல்ற? அங்க இங்கிட்டு போய் கட்சியில என்கிட்டயே உன் வேலையை காட்டியா? குட்டி, என்ன பகச்சுக்காத. எப்பத்தாலும் என்ன தேடி வருவேன். உன் வேலையை காட்ட சாவச்சிருவேன். அன்னைக்கே சொன்னல, காசுல அரை வைத்து கண்டு குடிச்சிட்டு சந்தோஷமா இருக்கலான்னு. இப்ப பாத்தியா, என்னையே கேக்குறான். காரணம் நீ செய்யற வேலை. நீ ஆட்டோ மட்டும் ஓட்டிருந்தா ஆட்டோ சவாரிக்கு வான் மட்டும்தான் கூட்டிருப்பான். என்னெல்லாம் கேட்டுக்க மாட்டான். அது முதல்ல தெரிஞ்சுக்க. அதை விட்டுட்டு நீ கோவப்படுறதுல எந்த அர்த்தமும் இல்ல. குட்டி, நான் ஏதாவது தப்பா பேசுறேன் என்ன மனசுல குட்டி. கோபத்துல ஏதாவது பண்ணிடுவேன் தான் நான் பயந்துட்டேன். மல்லி, நீ வண்டியில ஏறு, இதை வந்துடுறேன். பணம் செட்டு. ஐயே செட்டு, கொஞ்சம் பணம் தேவைப்படுது. எவ்வளவு வேணும்?
சார். வணக்கம். இல்ல சார் கேஷ். தேங்க்யூ. நல்லா இருக்கு சார். ஹலோ, அந்த ஆம்னி ரெடி ஆயிடுச்சுங்களா? ஓகே ஓகே, உங்க ஃபார்மாலிட்டிஸ்லாம் ரெடி ஆயிடுச்சு. சரி, ஒரு 1/2 hour வெயிட் பண்ணுங்க. சரி, நாளைக்கு ஈவினிங் வந்து வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம். ரைட் சார். ஓகேங்களா? ஓகே ஓகே, தேங்க்யூ. சந்தோஷமா மல்லி, வண்டி ரெடி. நாளைக்கு நேரா வண்டி எடுத்துன்னு கோயிலுக்கு போவோம். அதுக்கப்புறம் உங்க அம்மாவை போய் பாப்போம். ஒத்துக்கிட்டா ஓகே மல்லி, அப்படி இல்லன்னா ஏதாவது கோயில்ல தாலிய கட்டி சந்தோஷமா குடும்பம் நடத்துவோம். என்ன மாறியா அம்முவிய நினைச்சாதான் மனசுக்கு கஷ்டமா இருக்குது. மாறி ஜெயிச்சிருவான். ஜெயிச்சா அம்முவ நல்லா பாத்துக்குவான். ஆனா என்ன, அம்மால நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்குது. அத நான் பாத்துக்கிறேன். முதல்ல அப்படிதான் கத்தும், அப்புறம் ஒரு பேரு பிள்ளைய பெத்து கொடுத்துட்டா கொஞ்சிக்கிட்டே கிடக்கும். பேர புள்ளியா? மல்லே, என்னை விட நீ ஃபாஸ்ட் ஆகிற. பையன் நான் எப்படி முடிவு பண்ண? முடிவு பண்றது என்ன, பேரே வச்சுட்டேன் தெரியுமா? என்ன பேரு? புலிக்குட்டி. என்னது புலிக்குட்டியா? நாய்க்குட்டியே உன்னை இந்த துரத்துது. என் புள்ள புலிக்குட்டி உன்னை நான் பாடுபடுத்த போதே தெரியலையே. ஏ மச்சான், குட்டி என்னடா துட்டு இருக்கு, எப்படியாவது கறந்துடு. சரியா? நான் பாத்துக்கிட்டேன். கேட்காம வந்துடாத போடா. வெறுங்கையோட கவுன்சிலர், என்ன விஷயம்? அது ஒண்ணு இல்ல மச்சான், ஆப்போசிட்காரன் பணத்தை தண்ணியா இறக்கிறான்டா. பதிலுக்கு நானும் ஏதாவது இறக்கணும்டா. கையில காசு வேற இல்ல. சரி, நீ ஏதாவது ஹெல்ப் பண்ண நல்லா இருக்கும்டா மச்சான். டேய், என்னடா இப்ப வந்து கேக்குற? இப்பதான்டா இருக்கிற நகையும் ஆட்டோவையும் வித்துட்டு ஆம்னி புக் பண்ணிட்டு வந்துக்கிறேன். இந்த பாரு. என்னடா ஆட்டோ கூட வித்துட்டேன்றா? ஏன்ட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல? அம்மாண்டா எடுத்துட்டு சொல்லான்னு இருந்தேன். நானும் மல்லியும் தான்டா போயிருந்தோம். நாளைக்கு டெலிவரி. சரி பரவாயில்ல மச்சி, நீ ரெட்டி கிட்ட ஒரு வார்த்தை சொல்றா. ரெட்டி கிட்ட வேணாம்டா, அவன் நல்லவன் இல்லடா. மச்சான் நீ சொன்ன கண்டிப்பா தருவான்டா. சொல்லுங்க போட. குட்டி தருவான்னு சொல்லிட்டு இருந்திய, பெருசா கொடுத்தான்டா. போடா நீயும் உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பும். என்ன மாறி, நீயும் குட்டியும் அம்மனமா இருந்த காலத்துல இருந்தே ஒன்னா பழகுனீங்க. அவன் நேத்து ஆட்டோ வாங்கினா, இன்னைக்கு கார் வாங்க போறான். ஆனா நீ ஊத்தி வச்ச சரக்க உட்காந்து வேடிக்கை தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். சரி அது போகட்டும் மச்சான். ரெட்டி ரெட்டியா தான்டா அவன் முன்னுக்கு வந்தான். என்னைக்காச்சும் ரெட்டி கிட்ட உன்னை கூட்டு போயிருக்கானடா அவன். டேய், நீ போய் ரெட்டிய பாரு. குட்டி கிட்ட கேட்டுட்டு போகணும்னு நினைச்ச, அது கனவுல தாண்டி நடக்கும். மாறு, இது வாழ்க்கை பிரச்சனை மாறு. நல்லா முடிவா எடு. ரெட்டி, பழக்க ரெட்டி. வா 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 மாறி, என்ன இவ்வளவு தூரம்? கடவுளே, அது ஒண்ணு இல்ல ரெட்டி, வார்டு எலெக்ஷன்ல கவுன்சிலருக்கு நிக்கிறேன். சரி, சொன்னேசு விஷயமா அவங்கள பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். ரெட்டி, ஃபியூச்சர்ல எந்த ஹெல்ப் வேணாலும் கேளுங்க. நமக்கு பகுதியில இருந்து தடக்கு தடக்கு தடக்குன்னு சிஎம் வரைக்கும் சரி. ஏனி 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 ஹெல்ப். நல்ல தமாஷா பேசுற. ஆமா ரெட்டி. உனக்கு இந்த ஹோம் மினிஸ்டர் தெரியுமா? அவர் பேர் என்ன? ரெட்டி. ஃபைனான்ஸ் மினிஸ்டர். ரெட்டி சொல்லுங்க. அவர் பேரு தெரியாதுல்ல? எந்த காலம்னாலும் மாற்றி போடு, நான் அமுக்குறேன். அவங்க எல்லாம் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். உனக்கு அவங்க பேரே தெரியல. என்கிட்ட போய் சிஎம். ரெட்டி, அதை விடு ரெட்டி. நான் தொண்ணூறு கிட்ட வந்து ஏதோ பார்த்து கொஞ்சம் கொடுக்கறத கொடுங்க. 1 லட்சம் போதுமா? 1 லட்சமா? ரெட்டி, என் மேல அவ்வளவு அக்கறையா? 10 இல்லைன்னா 2 லட்சமா தரையா? பிரியா, ஆனா மாதிரி உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆக வேண்டி இருக்கு. காரியமா? என்ன காரியம்? எந்த காரியம் சொல்லிட்டு மாறி பாத்துக்கிடுவேன். கொஞ்சம் கஷ்டம் மாதிரி, பரவாயில்லையா? அது இந்த ஒயிட் அண்ட் ஒயிட் மாறிக்கு போய் கஷ்டமா? எதா இருந்தாலும் இந்த மாறி உள்ள புகுந்து அப்படி வளைச்சு அப்படியே வெளில வந்துடுவேன். அந்த மல்லி இருக்கா மல்லி. எந்த மல்லி? அதாயா குட்டியோட ஆளு.
யார் தெரியுமாடா? மாறி, அவன் நம்ம ஆளியா? மாறி நீ வா. மல்லி யார் தெரியுமா? மாறி மாறி நீ நம்ம ஆளு. வா மேல மேல வளரணும். ஏய் தள்ளு. உட்காரு 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 மாறி. இந்தா தண்ணிய குடி. நீ கோவப்படுவன்னு எனக்கு நல்லா தெரியும். பிரியா, அந்த போட்டோவை காமி. பார்த்தல, நல்லா பாரு. குட்டி அம்மா கூட்டு வந்து பணம் பண்றாயா. அவன் லபரை கூட்டிட்டு வாடானா உனக்கு வலிக்குது. உன் அம்முவோட கற்புலதான் குட்டி நாளைக்கு மாருதி காரே வாங்க போறான். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. பணமா பதவியா இல்ல ஃப்ரெண்டா முடிவு பண்ணிக்கோ. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். பணமா பதவியா முடிவு பண்ணிக்கோ. குட்டி, என்ன குட்டி, மாறிக்கிட்ட கோவத்துல உளறிடுவியோன்னு பார்த்தேன். பாவம், எந்த நேரத்துல வந்து காசு கேக்குது பாரு. மாறி ஜெயிச்சிடும். குட்டி, நீ ஏதாவது ஏற்பாடு பண்ணி கூட. உனக்குதான் பெரிய பெரிய ஆளுங்களா தெரியும்ல. நாமல்லி இப்பதான் எதுவுமே வேணான்னு ஒதுங்கி இருக்கிறேன். எவன் மல்லி தருவான்? ஏதாவது பொண்ணுங்களை அதான் காசு தருவானுங்க. எனக்கு அப்படிப்பட்ட ஆளுங்களை தான் தெரியும். சரி, வண்டியை கேன்சல் பண்ணிட்டு காசை கேட்டாலும் 40,000 ரூபாய் கம்மி ஆயிடும். அதுவும் உடனே கிடைக்காது. செய்யறதுன்னு ஒன்னும் புரியலையே. நம்ம கூடவே சுத்திக்கிட்டு தெரிஞ்சுதுங்க. அதுங்களும் நல்ல முறையில இருந்துச்சுன்னா சந்தோஷம் தானே. நாமளும் ஊரை விட்டு போறோம். அவங்களுக்கும் ஏதாவது நல்லது பண்ண மாதிரி இருக்கும்ல. சரி ஆகுறேன், நீ கலந்து. ரெட்டி, நம்மள வேண்டாம்னு சொல்லிட்டு போனவ மறுபடியும் எதுக்கு வரா? ஏதாவது பெருசு சாப்பிட வச்சுட்டு போறா, பாத்துக்கோ. என்ன குட்டி, ரொம்ப பிஸியா இருக்க போல? இல்ல ரெட்டி, கொஞ்சம் அவசரமா பணம் தேவைப்படுது. அதான் பாத்துட்டு போலான்னு வந்த ரெட்டி. நந்ததெல்லாம் மனசுல வச்சுக்காத ரெட்டி. அது என் ஃப்ரெண்டோட லவ்வரு. அன்னைக்கு நீ தேட்டர்ல பார்த்தது நான் கட்டிக்க போற பொண்ணு. அதான் உன்ட்டு அப்படி நடந்துக்கினேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் கூட உன் நிலைமையில இருந்திருந்தா இதேதான் பண்ணிருப்பேன். இப்போ பேங்க் க்ளோஸ் ஆயிருக்கும். நாளைக்கு ஈவினிங் வா, கண்டிப்பா தரேன். என்ன ரெட்டி, மல்லிய கூட்டுன்னு வர சொல்லிட்டு இவனா வர சொல்றியே? எதுவுமே புரியலையே. புரியலையா? மல்லி விஐபிங்களுக்கு, இவன் நமக்கு. என்கிட்ட வேலை பார்த்த நாயி எப்ப பணத்தை என் மூஞ்சில விட்டு எறிஞ்சானோ அதே பணத்தால அவன் கதையை முடிக்கிறப்பா. கேட்டு பாத்தியா குட்டி? நாளைக்கு சாயந்தரம் தரேன்னு சொல்லிக்கிறாங்க. யாரு குட்டி? யாரு கேட்டாலும் பொண்ணுங்க இருக்கா கூட்டுவா தரேன்னு சொல்றாங்க. அதான் ரெட்டி கிட்டே போயிட்டேன். அறிவு இருக்காடா உனக்கு? அவன் தான் உனக்கு வேண்டான்னு விட்டுட்டு வந்துட்டுல. இப்ப காசு கேட்டு பண்ணிட்டு இருக்க. நீதானே மல்லி பணத்துக்கு ஏற்பாடு பண்ணி தர சொன்ன. நானா வட்டிக்கா வாங்கி தர முடியும்? அப்படி நான் என்ன தொழில் பண்ணேன்? நானு எவங்கிட்ட பணம் கேட்டாலும் பொண்ணை கூட்டணும்னு சொல்றானுங்க. அந்த விஷயத்துல ரெட்டி நல்லவன். கடனா தான் கேட்டிருக்கேன். யாருக்கா கேட்டேன்? மாரியும் அம்மும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே கேட்டேன். இதுவே கடைசியா இருக்கட்டும் குட்டி. கடன் தானே கேட்டிருக்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ போ. என்னடி என்ன வாவான்னு வர சொல்லிட்டு இங்க சும்மா இருக்கிற? நானும் குட்டியும் எங்கேயாவது போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு கொஞ்ச நாளைக்கு யார் கண்ணையும் படாம வாழணும்னு முடிவு பண்ணிருக்கோம். அம்மாவுக்கு கூட இது தெரியாது. உன்கிட்ட மட்டும்தான் சொல்றேன். அம்மா, உன்னோட ஒன்னா சாப்பிட்டு ஒன்னா தூங்கி இனிமே உன்னை பாப்பேனான்னு தெரியல. உன்னை பிரிஞ்சு போறதாண்டி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது ஞாபகமா போட்டுக்கோ. வேண்டாம் மல்லி, இது அம்மா கேட்டா பொண்ணு சொல்ல வேண்டி வரும். வேணாம். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? மாறி குட்டி கிட்ட 1 லட்சம் ரூபாய் கேட்டிருக்கு. குட்டியும் ஏற்பாடு பண்ணிருச்சு. கொஞ்ச நாள்ல மாறி கவுன்சிலர் ஆயிடும்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. உனக்கும் ஒரு வாழ்க்கை கிடைச்சிடும். அதுக்கப்புறம் நான் எங்க இருக்கேன்னு உனக்கு சொல்றேன்.
குழந்தை பிறந்தா சொல்லு மல்லி, கண்டிப்பா நான் வந்து பாக்குறேன். சரி, பொண்ணு பிறந்தா அம்முன்னு பேர் வைப்பேன். சரியா? குட்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். மல்லியை ரெடி பண்ணி கூட்டி வா. இன்னைக்கே வா. ஆமா, சொன்னா கேளு, போய் கூட்டி வா. மல்லி, மல்லி மாறி வந்திருக்கேன். குட்டி வர சொல்லிருக்காரு. ஐயோ, வீட்டுல இன்னும் வேலை இருக்கு. நான் பாத்துக்கிறேன், நீ முதல்ல ரெடி ஆக. இன்னும் ட்ரெஸ் பண்ணல, ஒண்ணும் பண்ணல, இப்படியே போடுமா? நான் உனக்கு எல்லாம் பண்ணித்தரேன். முதல்ல உனக்கு பிடிச்ச புடவை கட்டிக்கோ. ஏய், குட்டி வாங்கி கொடுத்த சாரி கட்டட்டுமா? நல்லா இருக்கேனா? இப்பயே கல்யாணம் பண்ண மாதிரி ஜம்முன்னு இருக்க. அம்மா, என் காதல் எல்லாரோட நம்பிக்கையும் பொய்யாக்க போகுது. பொண்ணு தனியா விட்டுட்டு பயத்துல நெருப்ப கட்டிக்கிட்டு வியாபாரம் பாத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்ற அம்மாவை மொத்தமா எரிச்சிட்டு போறேன். மல்லி, கண்ணை தொடச்சுக்க. சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டே. நீ ஆசைப்பட்டது நடக்கணும். அது வரைக்கும் நம்ம அம்மாவை நான் பாத்துக்கிறேன். நீ கவலைப்படாத. கொஞ்ச நாள் கழிச்சு வா. உன் அழகான முகத்தை பார்த்த உடனே அம்மாவோட கோவலா பஞ்சா பறந்து போயிடும். நீ எதை பத்தியும் கவலைப்படாத. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அவன் வெளியில வெயிட் பண்ற. முதல்ல கிளம்பு. வா போலாம். மல்லி, என்னது தடுக்குது? யாரோட போற? குட்டி அண்ணாத்தையோட தானே. எல்லாம் ஒரு பார்த்து பாரு. நீ பேசாம வா வா. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். போயிட்டு வரேன். சரி, போய் வா மல்லி. என்ன மறந்துடாத மல்லி. மல்லி ஏறு மல்லி. யாரும் பார்க்க போறாங்க. பயப்படாதவா. ரெடி. குட்டி எங்க? குட்டி கூட்டி வர சொன்னா. இதான் கட்டிக்க போற பொண்ணு. வணக்கம். வணக்கம். ஏன் பயப்படுற? சாரிமா, நீ குட்டியோட லவ்வர்னு தெரியாம அப்படி பேசிட்ட. தப்பா நினைச்சுக்காத. குட்டி கட்டிக்க போற பொண்ணுனா எனக்கு மருமக மாதிரி. ஏய், நீ என் பொண்ணு மாதிரிமா. பயப்படாத. குட்டி இப்ப வந்துருவான். போமா போமா, போய் உட்காரு. எனக்கு எலெக்ஷன் வேலை இருக்கு, நான் போகணும். ரெட்டி நல்லவரு. குட்டி வந்துருவான். வெளியே இருக்க. குட்டி வந்துருவான். போமா, நீ உட்காரு. போ. ரெட்டி, குட்டி கிட்ட பத்திரமா படுத்தது. இந்தாங்க, கூல் ட்ரிங்க் சாப்பிடுங்க. வேண்டாம், பரவாயில்ல, குடிங்க. பாத்தீங்கல்ல கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிற அழக. புத்தம் புதுசியா, இன்னும் கமிட் ஆகல. மல்லி, அந்த விஷயத்துல ரெட்டி ரொம்ப நல்லவன். இஷ்டம் போல குடுங்க, கண்டபடி அனுபவிச்சுட்டு போங்க. ஏய் தடிங்களா, தூக்குங்கடா, பாட்டி வெயிட் ஆகுது. சரிக்கா, தூக்குங்க.
உனக்கு பணம் தேவை, அதான் இந்த ரெட்டியை தேடி வந்திருக்க. ஆனா இந்த குட்டி எப்பவும் இந்த ரெட்டிக்கு தேவை. ஏன்னா பழச மறக்கிறவன் இந்த ரெட்டி இல்ல. நாம 2 பேரும் சரக்கு அடிச்சு ரொம்ப நாள் ஆச்சுல்ல. குட்டி வா, சரக்கு அடிப்போம். ரெட்டி, எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் உடனே போகணும். ரெட்டி யோ உட்காரியா. அதே சரக்கு, அதே ரெட்டி, நான் மாறல குட்டி. குட்டி யோசிக்காம சாப்பிடு. நீ வருவன் உனக்காக பணத்தை ரெடியா எடுத்து வச்சுட்ட. குடி குட்டி, பத்தலனா இன்னும் எடுத்துட்டு வர சொல்றேன். என்ன குட்டி, நீ சரக்கு அடிச்சிட்டு இப்ப வர. ரெட்டி, மல்லி செத்து போயிட்டா. நீ அவளை மூட்டை கட்டி கார்ல ஏத்து, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். சரி. டடிங்களா, சீக்கிரம் போடுங்க. குட்டி, ஆந்திரா கேஸ் ஒண்ணு கஸ்டமர் கை வச்சதுல புட்டுக்குச்சு. இந்த ரெட்டிக்கு உண்மையிலேயே ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீனா அந்த பாடியை டிஸ்போஸ் பண்றியா? நான் ரெட்டி பெரிய இடிய தூக்கி தலையில வைக்கிற மாறி பிரச்சனை தீர்ந்துச்சுன்னா நானும் மல்லியும் எங்கேயாவது போய் கல்யாணம் பண்ணின்னு சந்தோஷமா வாழலாங்கிறதுக்காக தானே உன்கிட்ட பணம் கடன் கேட்டிருந்தேன். நீ என்னடா புதுசா வண்டி வேற வாங்கியிருக்கேன், சென்டிமெண்டா அதுல என் மல்லியை தான் ஏத்தின்னு போலான்னு நினைச்சா நீ பாடி ஏத்தின்னு போக சொல்ற. 5 லட்சம் ரூபாய் ஃப்ரீயா தரேன், என்ன சொல்ற? வாயா, உனக்கு நான் 2 லட்சம் ரூபாய் தரேன், பாடியை டிஸ்போஸ் பண்றியா நீ? சரி ரெட்டி. இங்க பாரு குட்டி, உன் வேலையை பண்றதுக்கு இங்க இருக்கிற எல்லா பசங்களும் தயாரா இருக்காங்க. ஆனா இந்த வேலையை நீ தான் பண்ணணும். ஏன்னா முழு பணமும் இந்த குட்டிக்கு தான் சேரணும். என்ன சொல்றேன்? குட்டி, வண்டியில பாடி இருக்கு, பார்த்து டிஸ்போஸ் பண்ணிடு. போலீஸ் கேஸ் செத்தவளாவே இருக்கு. மல்லே, மன்னிச்சிரு மல்லே, உனக்கு தெரியாம நான் செய்ய போற வேலை இதான் மல்லே. நம்ம 2 பேரும் சந்தோஷமா வாழணும் மல்லே, அதுக்காக இவ்வளவு கொன்னே ஆகணும். நம்ம மாறி அம்மையை வாழ வைக்கணும் நல்லா, அதுக்காக தான் ஒட்டி நிறைய பணத்தை கொடுத்த ரெட்டி பணத்தை கொடுத்து புதைக்க சொல்லுவான்னு நினைக்கவே இல்ல. ஆக்சுவலி அது உயிரோட இது மல்ல, இதுல ஏன் தப்பு எதுவும் இல்ல மல்ல, என்ன மன்னிச்சிரு மல்ல. என்னடா பண்ணி நிக்கிற? யாரா வச்சிருக்கிற? யார் மேல
மல்லிடா மல்லிடா சாப்பிட்டேன் மல்லிடா அவங்க அம்மா கிட்ட சொன்ன ஊர்ல சண்டல போட்டாரு ஏன்டா மல்லி சாப்பிட்டேன் குட்டி ஏன்டா சாப்பிட்டேன் எதுக்குடா வந்தேன் குட்டி மல்லி சாப்பிட கேளுச்சு பா நான் சொல்ல கேளு மல்லி எதிர மல்லி நான் சொல்லல மல்லி மல்லி மாறி மல்லி பாத்தியாடா பாக்கல என்னாச்சு ஹலோ மாரி ரெட்டி பேசுறேன் மல்லி செத்துட்டா குட்டிக்கிட்ட தான் பாடி டிஸ்போஸ் பண்ண கொடுத்துருக்கேன் குட்டிக்கு உண்மை தெரிஞ்சது முதல்ல ஒன்ன போட்டுருவோம் அதுக்குள்ள நீ முந்திக்கும் ஒண்ணுதானே கேட்டு நிக்கிறேன் என்னமா போன பேசி நிக்கிறேன் மல்லிய பாத்தியா என்ன அவனை கேட்டுட்டு இருக்கேன் நானு புரியாது அக்கா குட்டி அந்த சுருகர் பக்கத்துல மாந்தோப்புல உங்க பொண்ணு சாவடிச்சிருக்காங்க மாறி எல்லாரும் எங்கட ஓடுறாங்க குட்டி மல்லிய கொண்டுட்டானாமா மல்லிய கொண்டாரு ஆமா எனக்கு செஞ்ச துரோகத்துக்கு பழிக்கு பழி என்னடி ஒண்ணுமே தெரியாம நடிக்கிற அவன் கார் வாங்கினானே அந்த காசு எங்க இருந்து வந்துச்சு எங்க இருந்து வந்துச்சு உன்னை கூட்டு கொண்டு போய் அந்த ரெட்டிக்கு போட்டு கொடுத்தாடா பணம் தாண்டி அது அவனை நான் பழிக்கு பழி வாங்கட்டேன் உன் கைனாலே அந்த வள்ளி அலங்காரம் பண்ண சொல்லி கூட்டி கொண்டு போய் அதே ரெட்டிக்கு நான் போட்டு கொடுத்தேன் என்ன நடந்தது உனக்கு தெரியுமாடா இவ யார் தெரியுமா என் உயிர் நண்பன் மாறி கட்டிக்க போற பொண்ணுடா இவ என்னோட தங்கச்சிடா என் தங்கச்சி அவ்வளவு சொல்ல அவளுக்கு கொண்டுட்டேடா
இத பத்தி கவலைப்படாதுடா, கண்ணில பணம் இருக்குடா, அது வச்சுட்டு காப்பாத்துறான். மல்லே மல்லே மல்லே